வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜெய் ஸ்டோரி பாக்ஸ். இன்னைக்கு நாம கேட்க போற கதை நாகமாணிக்கம் கதையுடைய தொடர்ச்சியான 3வது கண் கதையை தான் நாம் கேட்க போகிறோம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் சொல்கிற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க, இந்த கதையை யார் எழுதியிருந்தா ஏன் அவங்களோட நேமை நீங்கள் போட மாட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தீங்க. நேம் போடுறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நான் நேமு போட்டேன்னா எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வருது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரைட்டர் அந்த கதையை பல பேருக்கு கொடுத்துருப்பாங்க, பல பப்ளிஷர்ஸ் இல்லைனா வெப்சைட் அது மாதிரி யாருக்கா கொடுத்துருப்பாங்க. அதில் யாராவது ஒருத்தர் நமக்கு காப்பிரைட் இஷ்யூஸ் கொடுக்குறாங்க. அதனால தான் நாங்கள் நேம் மென்ஷன் பண்ணுறது கிடையாது. நான் ரீசெண்டாக கூட ஒரு ரைட்டர் பர்மிஷனோட தான் நான் ஸ்டோரி போட்டிருந்தேன். இது வரைக்கும் காப்பிரைட் அவர் யாருக்கும் அதை காப்பிரைட் இது கொடுக்கல, ரைட்ஸ் கொடுக்கல. ஆனாலுமே ஒரு பப்ளிஷர்ஸ் எனக்கு கொடுத்துருந்தாங்க. அப்போ நாங்கள் அவங்கள்ட்ட பேசி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இப்போ நான் இது பண்ண முடியாது, நீங்கள் வேணால் நெக்ஸ்ட் டைம் ஸ்டோரி போடும்பொழுது நேம் கொஞ்சம் மாற்றி போடுங்க போதும், அப்போ தான் உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வராதுன்னு சொன்னாங்க. ஸோ நான் அதனால தான் நான் அதே நான் ஃபாலோ பண்ணுறேன். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னுடைய டெலகிராம் லிங்க் நான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். யாருக்காவது டெலகிராம் பேஜில் ஜாயின் பண்ணணுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நாம் கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 1. ஜில் என்ற கொல்லிமலை மீது ஏறிக்கொண்டிருந்தது அந்த பேருந்து. உள்ளே கணேஷ் வாலிப வசியக்காரனாட்டம் உருவம் விண்டோ வழியாக மலையழுக்கி ரசித்து கொண்டே வந்தான். அருகிலேயே அவனது மதிப்பிற்குரிய மனிதராக தேவராஜ், மெட்டீரியல் டெக்னாலஜியில் அமெரிக்கா வரை போய் MS பட்டம் வாங்கி வந்திருப்பவர், இன்று கணேஷ் பணிபுரியும் பாசனஸ் கம்பெனியின் அதிகாரி. அவர் எப்படி இவனோடு? கேள்விக்கு பதிலாக அவரே நிமிர்ந்து பார்த்து கேட்கிறார். கணேஷ், இன்னைக்கு நிச்சயமா நாம் அந்த சாமியாரை பார்ப்போம் தானே? நிச்சயம் சார். ஏன் சார் சந்தேகம்? இல்லை, கேட்டேன் என்று சொல்லிவிட்டு திரும்ப ஒரு குட்டி தூக்கம் போட ஆரம்பித்தார். கணேஷிற்கு சிரிப்பு வந்தது. கூடவே சற்று கலக்கமும் ஏற்பட்டது. இப்படி தேவராஜோடு அவன் மலை ஏறுவது ஒன்றும் முதல் தடவை இல்லை. போன தடவை வந்தபொழுது மலை ஜனங்கள் ஒரு மகாத்மாவாக கருதி பேசிய சாமியாரை சந்தித்ததும் அவர் விக்கித்து போகும்படி தனக்கு தங்கம் தந்ததும் ஒரு கனவு போல தோன்றி மறைகிறது. தங்கம் செய்ய தெரிந்த சித்தர் அவர், ரசவாத ரகசியம் அறிந்த மகாத்மா, மலைக்காட்டில் 120 வருடங்களாக சலிப்பே இல்லாமல் சுற்றி வருபவர், கழுத்தில் சதா ஒரு மாணிக்கனாக பிணைந்தபடி இருக்கும் என்று பலர் சொன்னதும், மிக இளம் வயதிலேயே இறந்துவிட்ட தன் அப்பா டைரியில் எழுதி வைத்திருந்ததும், அதை அறிந்து அவரை சந்திக்க கடந்த முறை கிளம்பி வந்ததும் அவன் நினைவில் வந்தது. திருட்டுத்தனமாக அருவிக்கரையில் தான் பார்க்க முடிந்தது அவரை. முதலில் கோபித்து தள்ளிவிட்டார். இருந்தாலும் கூட இருந்த ஒரு பெண் காரணமாகவோ இல்ல வேறு என்ன காரணமோ அந்த கோபம் சாபமாகவில்லை. ஆனாலும் கணேஷ் மனதில் அது ஒரு வசந்த மின்னலாகத்தான் படைந்துவிட்டது. கேள்விப்பட்ட செய்தியில்தான் எத்தனை உண்மை. கூட நிற்கும் பொன்னியம்மாள் என்கிற பெண்ணும் ஒரு மலைஜாதிக்காரியாக அந்த சாமியாரின் சிஷ்யாகி அசாத்தியமான ஒரு பெண்ணாக தெரிந்தாலே. நினைத்து பார்க்கிறான் கணேஷ். ஊர்ந்தபடி இருக்கிறது பேருந்து. அற்புதமான மலைநாடு, இதமான குளிர், மனதில் பிரமைப்பூட்டும் நினைவுகள். அது எவ்வளவுதான் அடக்கினாலும் எகிரிக்கொண்டு அந்த மலையில் ஃபாரஸ்டராக வாழ்ந்து திரிந்து பின் சில சமூக விரோதிகளால் கொல்லப்பட்ட அவனது அப்பா சிவகுருநாதன் பற்றியும் நினைத்து பார்க்கிறது. ஒரு வகையில் இது மனதை மயக்கும் மலை மட்டுமல்ல, மனதை பிசையும் மலையும் கூட. அப்பா சிவகுருநாதன் ஒரு வித்தியாசமான மனிதர். 25 வருடங்களுக்கு முன்பே இந்த மலை சாமியாரை பார்த்து பேசி தங்கம் தங்கம் என்று அரட்டியவர். அதற்கு பின் அவர் உயிரோடு திரும்பவே இல்லை. சாமியாரை சந்தித்த அதே நாளில் அவர் டைரி எழுதி முடித்த நிலையில் திரும்ப காட்டுப்பக்கம் சுற்றி வந்தபொழுது சில சமூக விரோதிகள் ஒளிந்திருந்து அவரை சுட்டு வீழ்த்திவிட்டனர். சட்டையிலும் அந்த தோட்டா துளையிட்ட துவாரங்கள் இன்றும் நினைவு புள்ளியாக வீட்டில் இருக்கிறதே. பஸ் ஓடிக்கொண்டிருக்கிறது. நினைவு திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கிறது. முக்கியமாக கடந்த சந்திப்பில் அந்த சாமியார் சொன்னதில் போய் நிலை கொள்கிறது அது. உன் அப்பா சாவை நோக்கி போறதை நான் உணர்ந்தேன், ஆனா தடுக்கல, போகட்டும்னு விட்டுட்டேன் என்றார். எப்படி விட மனது வந்தது அவருக்கு. விடை தெரிய வேண்டிய ஒரு கேள்வியாக கணேஷை இருக்குகிறது அது. அப்படியே தங்கமும் தந்து போய் உன் குடும்ப சிக்கலை தீர்த்துவிட்டு வா என்றாரே, எப்படி? ரசவாதம் தெரியுமோ? ரசவாதம் நிஜமோ? கேள்வி ஊஞ்சலில் ஆடத் தொடங்குகிறான். எல்லாம் அவரை இன்று பார்த்தால் பேசினால் புலப்பட்டு விடுமோ? நீ திரும்பி வா, உனக்கு ஒரு முக்கிய வேலை இருக்கிறது என்றும் சொன்னாரே. அப்பொழுது அந்த பெண்
மலைஜாதிக்காரி பொன்னியம்மாளோ இல்ல கன்னியம்மாளோ முறைத்து பார்த்தாலே இதற்கெல்லாம் அர்த்தம் என்னவாக இருக்கும்? பழைய நினைவுகளில் மூழ்கி நடந்தவைகளை நினைத்து கலங்கியும் சிலிர்த்தும் அந்த மலைத்தளத்தை பார்த்தபடியே சிரித்தபடி வந்து கொண்டிருக்கும் கணேஷை ஓரிடத்தில் பஸ்ஸை நிறுத்தி கண்டக்டர் கத்தி இறக்கினார். ஒடம்பள்ளம் ஒடம்பள்ளம். சப்தம் கணேஷை மட்டுமல்ல தேவராஜையும் சேர்த்து இறக்கிவிட்டது. அங்கிருந்து குறுக்கில் ஒரு ஒற்றையடி பாதை. அதில் நடந்தால் அந்த மலையின் பிரதான அருவி வரும். அருவியா அது? சொர்க்கம். சொர்க்கம். அங்குதான் போன முறை இந்த மர்மசாமியாரை சந்தித்தான். இன்றும் கணேஷின் நம்பிக்கை வீண் போகவில்லை. அருவியில் ஒற்றை காலில் நின்றபடி துளியும் சலனம் சங்கடம் அசைவுகள் ஏதுமின்றி யோக நிலையில் குளித்து கொண்டிருந்தார் சாமியார். இருவர் வருவதை பார்த்து குளியல் நீங்கி கரைக்கு வந்தார். சொன்னபடி வந்துட்டீங்களே. அவரிடம் இதமான வரவேற்பு. கூடவே கணேஷை பார்த்தவர், வரும்பொழுது பஸ்ல உன் அப்பா நினைப்பு அதிகமாக இருந்ததா என்று கேட்டுவிட்டு கண் சிமிட்டுகிறார். கணேஷ் மிடர் விழுங்க, குறிப்பா நான் உன் அப்பா சாக போறத தெரிஞ்சும் தடுக்காம ஏன் விட்டேங்கிற கேள்வி பிரதானமாக இருக்குமே என்று அவர் கேட்க, கணேஷும் ஆமோதிப்பாய் தலையசிக்க சலங்கை சப்தம் ஊடுருவியது. திரும்பினாள் அந்த மலைஜாதிக்காரி பொன்னியம்மாள். அவர்களைப் போலவே அவரை சந்திக்க விரும்பி அங்கு வந்தவள் அந்த சித்த சாமியாரை பார்த்து கைகூப்பி வணங்க, அவர் அவளை ஆசிர்வதிப்பது போல் கையை அசைத்துவிட்டு மெல்ல திரும்ப சொன்னார். நான் மனசு வச்சிருந்தா உன் அப்பாவை அன்னைக்கு காப்பாத்திருக்கலாம். ஆனா ஏனோ செய்ய மனசே வரல. அதற்கு பரிகாரமா உனக்கு சில உதவி செய்ய விரும்புகிறேன். கூடவே நீயும் எனக்கு சில காரியம் பண்ணணும் என்று அவர் கூற கூற கணேஷின் கண்கள் கலங்கி போயின. அத்தியாயம் 2. தான் மனது வைத்திருந்தால் சிவகுருநாதனை அன்று காப்பாற்றியிருக்க முடியும் என்று சித்தர் சொன்ன சொல் கணேஷை பிடித்து ஒரு உலுக்கு உலுக்கியது. சித்தர் மனது வைக்காமல் விட்டதால் அப்பா இறந்து போனாரா? மனக்கேள்வியுடன் அவர் முன் நிமிர்ந்தான். சாமி, என் அப்பா சாவ பத்தின எதையும் என்கிட்ட மறைக்காதீங்க. என் மனசை நெடுநாளா குறைஞ்சிட்டு இருக்க ஒரு விஷயம் அது. என் அப்பா சாவுல மர்மம் இருக்கிறதா கூட நான் நினைக்கிறதுண்டு. இப்ப நீங்க என்னடானா நான் மனசு வச்சிருந்தா அன்னைக்கு காப்பாத்திருக்கலாம்னு சொல்றது எனக்கு ஆச்சரியத்தை தருது. எங்க அப்பா எப்படி செத்தார்? நீங்க ஏன் எங்க அப்பாவை தெரிஞ்சே சாக விட்டீங்க? கணேசா, பதட்டப்படாத, சாமி எல்லாத்தையும் சொல்வார் என்று தேவராஜன் சித்தரை நோக்கி திரும்பினார். விசாலமான நிலப்பரப்பின் மேல் பெயர் தெரியாத மரம் செடி கொடிகளுக்கு நடுவில் சந்திர வாரதியில் சித்தர் நிலவை நோக்கியபடி உதடுகளை பிரித்தார். எனக்கு நகரத்து மனுஷங்கனாலே பிடிக்காது. அதுலேயும் பொன் பொருள் புகழ்னு ஆசைப்படுற மனுஷங்களை கண்டாலே கட்டோடு பிடிக்காது. உன் அப்பா ஆசையோட ஏகபோக பிரதிநிதியாகத்தான் என் முன்னே தென்பட்டார். அதனால வெறுத்தேன். நான் என்னும் அகங்காரமும் உங்க அப்பா கிட்ட அதிகம் இருந்தது. சித்தர் பேச பேச அதுவரை தனக்கு அதில் சம்பந்தமில்லை என்பது போல் ஒதுங்கி இருந்த பொன்னியம்மாள் மெல்ல தீர்க்கமடைந்து முழு கவனத்துடன் சித்தரின் பேச்சை கேட்கத் தொடங்கினாள். தேவராஜன் இதை கவனித்தார். அதே சமயம் சித்தர் பேச்சிலும் குறியாக இருந்தார். கணேஷ் மிக கூர்மையாக அவர் பேச்சில் லயித்துவிட்டிருந்தான். முக்கியமான ஒரு கேள்வியை இந்த கட்டத்தில் தான் கேட்க வேண்டும் போல தோன்றியது தேவராஜனுக்கு. சாமி இடைவெட்டினார். என்ன என்பது போல் பேச்சு நிறுத்திவிட்டு பார்த்தார் சித்தர். உங்களை பார்த்து தன் ஆசைகளை வெளிப்படுத்த அவர் என்ன முட்டாளா? நீங்க என்ன காசு பணம் உள்ள தனவானா இல்ல கண்ணி கழியாத அழகான பெண்ணா? ஒரு சாமியாரை பார்த்து ஒரு மனுஷர் தன் ஆசைகளை கொட்ட மிக நுட்பமான கேள்வி அது. அது புழுவோடு நீருக்குள் மூழ்கிய தூண்டில் ஊசி போல சித்தர் மனதில் மூழ்கி முதலில் அவரை சிரிக்கவிட்டது. பின்னர் சற்று கடூரமாகவே பேச வைத்தது. ஆயக்கலைகள் மொத்தம் 64. இதுல எத்தனை கலை உனக்கு தெரியும்? சித்தர் எதிர்கேள்வி கேட்டார். தேவராஜனுக்கு என்ன பதில் சொல்வதென்றே குழப்பம். இந்த 64 கலைக்கு மேலேயும் நிறைய வித்தைகள் உண்டு. அதெல்லாம் என்னன்னு இந்த உலகத்துக்கு தெரியாது. இந்த உலகத்துக்கு தெரிந்ததெல்லாம் சாப்பாடு, தூக்கம், கல்யாணம், கேளிக்கை, மனசுக்கு துளியும் மேம்பாட்டை தராத ஏட்டுக்கல்வி, கை கால்கள் அசைச்சு பார்க்க முடிஞ்ச ஏதோ ஒரு தொழில், அவ்வளவுதான். பொன்னியம்மாள் மிக கூர்மையாக அவர் பேச்சை கேட்பதும் நடுநடுவே சிந்தனை வயப்படுவதுமாய் இருந்தால் தேவராஜன் அவ்வளவையும் கவனித்தார். நம்மகிட்ட இருக்கிற இந்த உடம்பு ஒரு விலை மதிக்க முடியாத அம்சம். உலகத்துல எந்த ஜீவராசிக்கும் இல்லாத தன்மை, உணரும் தன்மை, பிரபஞ்சத்தை புரிஞ்சிக்கிற தன்மை, அதாவது 6வது அறிவு இந்த உடம்புல தான் இருக்கு. இதை கொண்டு சாப்பிடாமலேயே நாம் உயிர் வாழ முடியும். இதை கொண்டு நீர் மேல தக்கை போல மிதக்க முடியும். இதை கொண்டு ஆகாசம் ஏறி பறக்க முடியும். இதை கொண்டு கூடு விட்டு கூடு பாயலாம். நெருப்பை விழுங்கி ஜீரணிக்கலாம். நீர் மேல நடக்கலாம்.
நீ நினைப்பதை அறியலாம், 3 காலத்தையும் உணரலாம், விதியை எதிர்க்கலாம். அடுக்கிக் கொண்டே போன சித்தர் இரும்பை தங்கமாக்கலாம் என்கிற ஒன்றை மட்டும், தனக்கு மிக தெரிந்த அந்த ஒன்றை பற்றி மட்டும் குறிப்பிடவே இல்லை. பொன்னியம்மாள் அதை சக்கென்று தன் பேச்சில் பிடித்தாள். சாமி, இரும்பை தங்கமாக்கலாம் என்றதை சொல்ல மறந்துட்டீங்களே என்றாள். ஏனோ சித்தர் அவளை வெறித்தார். ரசவாதம் ஒன்றும் பெரிய வித்தை இல்லை. அது இந்த உலகத்தில் கிடைக்கிற பொருட்களை, மூலிகைகளை கொண்டு செய்யப்படுற ஒரு வினைச்செயல். இதில் மனசோட சாதனை ஒன்றுமில்லை. ஆனால் இந்த சாதாரண செயல்தான் கணேசன் அப்பாவை நான் வெறுக்க காரணமாச்சு. நான் பெரிய குடும்பி, 3 பெண்ணுக்கு தகப்பன், தங்கம் எனக்கு அவசிய தேவைன்னு சொல்லி என்னை வழிமறிச்சார். இவங்க அப்பா பழம் எப்பவும் தானா பழுக்கணும், அடிச்சு பழுக்க வைக்கக்கூடாது. அவர் என்கிட்ட அடிச்சு பழுக்க வைக்கிற ரகமா நடந்துகிட்டார். சபிக்க நினைச்சேன். ஆனால் அவர் மரண வாசல்ல நிற்கிறத உணர முடிஞ்சுது. விதியோட திட்டப்படி அவர் ஆயுட்காலம் இந்த பூமியோட ராஜ்யத்தில் சில நிமிடங்களை முடிய போகிறத தெரிஞ்சுது. விதியை எதிர்க்க மதித்திடமாய் இருக்கணும். ஆனால் அவர்கிட்ட அது இல்லை. என் திடத்தை பயன்படுத்தி அன்றைய அவர் மரணத்தை நான் தவிர்த்திருக்கலாம். ஏனோ என் கோப உணர்ச்சி அந்த உதவிக்கு இடமளிக்கவில்லை. குண்டுகளுக்கு இரையான சப்தம் மட்டும் கேட்டது. இந்த ஆசைக்காரரை ஒரு பேராசைக்காரன் பாவ புண்ணியம் பற்றி சிந்திக்காமல் தீர்த்து கட்டியதும் புரிந்தது. இருந்த போதிலும் அந்த வினாடியில் அவர் குடும்பம் நிர்கதிக்கு ஆளாகி போனதை நினைச்சி கொஞ்சம் வருத்தப்பட்டேன். சன்னியாசியான என் மனசுலையும் கொஞ்சம் வேதனை. அப்பதான் நான் இன்னும் முழு சன்னியாசியா ஆகலன்றத தெரிஞ்சுக்கிட்டேன். நீல பேச்சு பேசிவிட்டு நின்றவரை கணேசன் கண்ணீர் விழிகளுடன் பார்த்தான். அன்னைக்கு மட்டும் நீங்க அவரை காப்பாத்தியிருந்தா இன்னைக்கு எனக்கு தன் வருத்தத்தை சொல்ல வாயெடுத்தவன் கால்களை தேவராஜ் மெல்ல மிதித்து எச்சரிக்கைப்படுத்தினார். ஆனால் சித்தர் அதை புரிந்து கொண்ட மாதிரி பேசினார். நீ சொல்ல வரும் செய்தி என்னன்னு எனக்கு தெரியும். உன் அப்பா உதவி இல்லாம உன் குடும்பம் அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கிறதா சொல்ல போற, சரிதானே? கொட்டியது கணேஷின் சிரம். கவலைப்படாத, அதுக்கு பரிகாரம் செய்ய எனக்கு உன் ரூபத்தில் சந்தர்ப்பம் வந்திருக்கு. நீங்க நான் தேடிக்கிட்டு இருக்க மூலிகை செடியோட என்னை வரும் பௌர்ணமி இரவு இதே போல சந்தியுங்கள். அப்ப என் உதவியை நான் செய்கிறேன். என்ன உதவின்னு இப்ப நான் சொல்ல மாட்டேன். அந்த ஒரு உதவியே உங்களை இந்த மாயை மிகுந்த உலகத்துல மிக பெரியவங்களாக்கிடும். ஆனால் அதனால் கிடைக்கிற வசதிகள், சுகங்கள் அழுத்து போகக்கூடியவை. அழிவில்லாத நிம்மதி ஆன்மீகத்திலையும் தவ வாழ்க்கையிலும் தான் இருக்கு என்றவர் பொன்னியம்மாள் பக்கம் திரும்பினார். பொன்னியம்மா, நீ கிளம்பு. அர்த்த ராத்திரியில ஒரு பெண் இவ்வளோ தூரம் வந்து இத்தனை மணி நேரம் கழிச்சதே அதிகம். உன் வீட்டில் உன்னை தேடலாம். இதோ கீழ்வானம் செவக்க ஆரம்பிச்சிடுச்சு. சூரிய உதயம் நடக்கப் போகுது. எனக்கும் கடமைகள் இருக்கு என்றவர் கணேஷையும் தேவராஜையும் பார்த்து மந்தகாசமாய் சிரித்தபடி அடுத்த பௌர்ணமி இரவுல சந்திப்போம் என்றார். தேவராஜனுக்குள் லேசாய் ஒரு நெருடல். சாமி என்றார் சற்று பணிவாக. என்ன? மூலிகை செடியை நாளைக்கு கூட கொண்டுகிட்டு வந்துடலாம். இதுக்காக அடுத்த பௌர்ணமி வரை காத்திருக்கவா? காத்திருக்கத்தான் வேணும். நடுவில் நான் யாரையும் சந்திக்க விரும்பல. சூரியனை பார்க்க தொடங்கிட்டா என் மௌனோபவாசம் ஆரம்பமாயிடும். நீங்க பேச வேண்டாம். மூலிகையை வாங்கிட்டா போதும். அத்தோட என்ன அத்தோட? எங்களை உங்க சிஷ்யர்களா நீங்க ஏத்துக்கணும். வரிசையா நீங்க அடுக்கிய வித்தைகளை எங்களுக்கு சொல்லித்தரணும். அதை கேட்டு சித்தருடனே பெருசாக சிரித்தார். நானே இன்னும் சிஷ்யனாகத்தான் இருக்கேன். எனக்கு சிஷ்யர்கள் என திருப்பி கேட்டார். அப்படி சொல்லக்கூடாது. அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஆசைப்படுறோம். அதுக்கு நீங்க தான் வழிகாட்டணும். இப்போதைக்கு என்னால ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த வாழ்க்கை ஒன்றும் சுலபமானதில்ல. இதுக்கு நிறைய பக்குவம் வேணும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சந்திக்க தயாராக இருக்கும். இடைவெட்டினால் பொன்னியம்மாள். நானும் உங்களை மாதிரி சாமி கிட்ட சிஷ்யா சேர ஆசைப்பட்டேன். சாமி ஏத்துக்கல. பெண்கள் சித்தராக முடியாது, அதுக்கு அவங்க உடற்கூறு இடம் தராதுன்னு சொல்லி மறுத்துட்டார். இருந்தாலும் நான் விடாம சில விஷயங்களை கத்துக்கிட்டேன். அதுல ஒண்ணுதான் செத்த மாதிரி கிடக்கிறதா? ஆமா, இதை கத்துக்க நான் ரொம்ப சிரமப்பட்டேன். மூச்சு கட்டுறது பெரிய வித்தை. இதனால என்ன லாபம்? எத்தனைக்கு எத்தனை மூச்சு விடுற அளவை குறைக்கிறோமோ அத்தனைக்கு அளவு ஆன்மா மேல் எழும்பும். இடுப்புக்கிட்ட கிடக்கிற மூலசக்தி ஒரு பாம்பு படம் எடுத்து நிமிர்ந்து நிற்கிற மாதிரி மெல்ல எழும்பி இதயம் வழியா கிடந்து நெற்றி போட்டுக்கிட்ட வந்து சேரும். அப்போ ஒரு விளக்க முடியாத சுக உணர்வு ஏற்படும். அந்த சுக உணர்வை எவ்வளோ நேரம் வேணுமானாலும் நாம் அனுபவிக்கலாம். அந்த சுகத்தை அனுபவிச்சவங்க பிறகு இந்த உலகத்தின் எந்த சுகத்தையும் விரும்ப மாட்டாங்க. பாம்பாட்டி சித்தர் இந்த சுகத்தை அனுபவிக்கிறதுல பெரிய கில்லாடி. ஒரு பாம்பு படம் எடுத்து நிமிர்கிற மாதிரி ஆன்மசக்தி நிமிர்த்தி பழக்கப்பட்டதால தான் அவர் பாம்பாட்டி சித்தருங்கிற பேரை அடைஞ்சுதான் சொல்லுவாங்க.
பொன்னியம்மாள் ஒரு பெரிய விளக்கத்தில் ஒரு தேர்ந்த கல்வி அறிவு பெற்றவளைப் போல பேசின சமயம், அதில் கணேஷும் தேவராஜனும் லயித்துவிட்ட சமயம் திரும்பி பார்த்தால் சித்தரை காணோம். இதுதான் சாக்கு என்று அவர் நழுவி விட்டது புரிந்தது அனைவருக்கும். அடடா, நம்ம பேசுறதுல கவனமா இருந்ததுனால அவரை நழுவ விட்டுட்டோமே. கணேஷ் சிலாகித்தான். கவலைப்பட வேண்டாம், அடுத்த பௌர்ணமிக்கு சந்திக்கலாம். ஏன் நடுவில் சந்திக்க கூடாது? ஆமா, அவர் இந்த மலையில எங்க தங்கியிருக்கார்? தேவராஜன் கேட்டார். அது மட்டும் யாருக்கும் தெரியாது. இதே மலையில இருக்கிற உனக்கே தெரியலையா? நிஜமா தான் சொல்றேன், தெரியாது. ஆமா, உங்க வீட்டில் உன்னை தேட மாட்டாங்களா? தெரியும், நான் சாமியாரை தான் பார்க்க போயிருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த ராத்திரியில இப்படி தனியா வர பயமா இல்லையா? பயந்தா அசாதாரண காரியங்களில் ஈடுபட முடியாது. மீறி ஆபத்து வந்தா தப்பிக்க வழி தெரியும். என்கிட்ட ஒரு பொடி இருக்கு, அதை எடுத்து ஊதினா சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் மயக்கமாயிடுவாங்க. நான் மட்டும் மூச்சு அடக்கி தப்பிச்சுக்க முடியும். இன்னும் எவ்வளவோ எனக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போற? பார்க்க அழகா லட்சணமா இருக்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டின்னு வாழறதை விட்டுட்டு. எல்லா பெண்களையும் போல நான் இல்லை, எனக்கு லட்சியம் இருக்கு. அதை ஃபேஸ் பண்றது தான் என் நோக்கமே. அவளின் காட்டு தமிழுக்கு நடுவில் மலுக்கென்று எட்டி பார்த்த ஒரு ஆங்கில சொல் தேவராஜின் மூளையை ஒரு கிள்ளு கிள்ளியது. ஆமா, நீ எது வரைக்கும் படிச்சிருக்க? எனக்கு எது படிப்பு? இந்த மலையில பெண்கள் யாரும் படிக்கிறதில்ல, படிப்பு அவசியமும் இல்லை. பொன்னியம்மாள் ஒரு மிகப்பெரிய பொய்யை சொல்வதாக தேவராஜின் மனது தீர்மானித்த அதே வேளை சூரியன் நிமிர்ந்து விட்டிருந்தான். அடட, நேரமாச்சு, நான் கிளம்புறேன் என்றபடி வேகமாக நடக்க ஆரம்பித்தாள். கொஞ்ச தூரம் சென்றுவிட்டு திரும்பி பார்த்து கேட்டாள். அப்ப அடுத்த பௌர்ணமிக்கு கட்டாயம் வருவீங்களா? வருவோம். தேவராஜனின் பதிலால் மௌனமாகி யோசனையுடன் அவள் நடக்கத் தொடங்கினாள். தேவராஜன் கணேஷ் பக்கம் திரும்பினார். கணேஷ், இவ ஒரு மர்மமான கேரக்டர்ப்பா, நிறைய பொய் சொல்றா என்றார். ஆமா சார், இங்கிலீஷ் எல்லாம் பேசுறா, ஒண்ணுமே படிக்கலேங்கிறா. சரி சரி, வா, வந்த வழியே திரும்பி நம்ம ஜோல்னா பையை தேடுவோம். பேண்ட் சட்டையை முதல்ல எடுத்து போட்டுக்கணும். இந்த குளத்துல யாராவது நம்ம பார்த்தா மானக்கேடாயிடும். இருவரும் திரும்பி நடந்தனர். நடக்கும்பொழுது உற்சாகமாக பேசத் தொடங்கினர். சார், வந்த காரியம் ஏறத்தாழ வெற்றிதானே. சித்தரை சந்திச்சது, மூலிகை தெரியும்னு பொய் சொல்லி அவரை வசப்படுத்தியது, எல்லாத்துக்கும் மேலா உன்னை அவருக்கு அடையாளம் தெரிஞ்சு போனது, எல்லாமே ஆச்சரியமாக தான் இருக்கு கணேஷ். சார், அடுத்த பௌர்ணமிக்கு வர சொல்லியிருக்காரே, வந்தா என்ன தருவார்? அவர் பேசுனதை கேட்டா என்னையே என்னால் நம்ப முடியல. அவர் என்ன சார் தருவார்? என்ன தர முடியும் அவரால்? முட்டாள், அந்த இருளர்களுக்கு தங்க தந்த மாதிரி உனக்கும் தரலாம். நிஜமாவா? வேறு எது தந்தா உன் வாழ்க்கையில வசதி வர முடியும்? கரன்சி தரலாம். இவர் எங்க போவார் கரன்சி நோட்டுக்கு? ஆகையால தங்கமாத்தான் இருக்கும். விடுவிடு என்று நடந்தபடி பேசிக்கொண்டனர். மரக்கிளையில் தொங்கிக் கொண்டிருந்த ஜோல்னா பை விடுந்துவிட்ட வெளிச்சத்தில் நன்றாக தென்பட்டது. நெருங்கி பையை வெளியே எடுத்த பொழுது அதன் மேல் ஒரு காகிதம். காகிதத்தில் என்னென்னவோ எழுதியிருந்தது. அதை படிக்க ஆரம்பித்தான். முட்டாள்களே, அடுத்த முறை நீங்கள் இந்த பகுதிக்கு வந்தால் உயிரோடு திரும்ப மாட்டீர்கள். எச்சரிக்கை. நம்ப மறுத்தால் திரும்பி பாருங்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. வேகமாக கணேஷ் திரும்பி பார்த்தான். அப்படியே ஸ்தம்பித்து போனான். அத்தியாயம் 3. கணேஷைப் போலவே தேவராஜும் ஸ்தம்பித்தார். அதற்கு காரணம், தலையில்லாத ஒரு கரடி ஒரு மரத்தில் ரத்தம் சொட்ட சொட்ட தலைக்கீழாக தொங்கிக் கொண்டிருந்தது. அதன் பின்னங்கால்கள் இரண்டையும் ஆலமரத்து விழுதால் பாந்தமாக கட்டி யாரோ மரத்தில் தொங்கவிட்டிருந்தார்கள். சார், என்ன சார் இதெல்லாம்? கணேஷ் பற்கள் தந்தியடிக்க பதறினான். தேவராஜன் கரடியை பார்த்தபடியே கடிதத்தையும் படித்தார். படித்துவிட்டு இறுகி போன கான்கிரீட் போல முகம் உருமாற ஆழமாக யோசிக்கத் தொடங்கினார். என்ன சார் யோசிக்கிறீங்க? கணேஷ் அவசர அவசரமாக பேண்டை மாட்டியபடியே பேசினான். ஒண்ணுமில்ல கணேஷ், இந்த சித்தரோட பின்புலத்துல எக்கு தப்பா மர்மம் இருக்கு, அதான் யோசிக்கிறேன் என்றார். அவனுக்கு பதிலை சொன்னபடி அவரும் பேண்ட் சட்டைகளை அணியத் தொடங்கினார். கணேஷ் கேட்டான், மர்மமா? ஆமா, இந்த மிரட்டல் கடுதாசி, அப்புறம் அர்த்தராத்திரியில சவமா தொங்கிட்டு சர்வசாதாரணமாக நடந்து வந்த அந்த பெண், எல்லாமே மர்மமாய் இருக்கு. சார், இந்த கடிதத்தை யார் எழுதியிருக்க முடியும்? யாரோ, ஆனால் நிச்சயமா இதை எழுதினவங்களும் நம்மளை போலவே நோக்கம் கொண்டவர்களாகத்தான் இருக்கணும். எப்படி சார் அவங்களுக்கு நாம சித்தரை சந்திக்க வந்தது தெரியும்? நாம தான் யார்கிட்டையும் மூச்சு கூட விடலையே.
உன் கேள்வியை தான் நானும் கேட்கிறேன். எப்படி தெரியும்? யார் இவங்க? இவங்களுக்கு நாம எந்த வகையில் விரோதி? சார், நடந்துக்கிட்டே பேசுவோம், இங்கே நிற்க வேண்டாம். எனக்கு பயமா இருக்கு. கொஞ்சம் பொறு, அந்த கரடியோட சடலத்தை பார்த்துட்டு வந்துடுறேன். எதுக்கு சார்? வேண்டாம் சார். ஸ்டூபிட், இந்த மாதிரி விஷயத்தில் பயப்படவே கூடாது. மனசு பலப்படுறது தான் ரொம்ப முக்கியம். கணேஷும் அதை கேட்டு அவரோடு அந்த கரடி சடலத்தை நெருங்கினான். தலையை தொலைத்துவிட்டு மிக பரிதாபமாக தொங்கிக் கொண்டு இருந்தது அந்த கரடி. அறுபட்ட கழுத்துப்புறம் ரத்தம் சொட்டு சொட்டாய் சிந்தி தரையில் புல்லில் உறைந்து கொண்டு இருந்தது. நல்ல பருமனான வயதான கரடி. கால் நகங்கள் 20 மில்லிமீட்டர் நீளத்துக்கு குறையாமல் இருந்தன. புசு புசு என்று அடர்த்தியான முடி. இதை பிடித்து இதன் கழுத்தை நறுக்க அசாத்தியமான தைரியமும் பலமும் வேண்டும் என்பது பார்க்கும் பொழுதே தேவராஜுக்கு புரிந்து போயிற்று. கரடியை பார்த்த கண்ணால் சூழ்நிலையை ஒரு அலசு அலசினார். அருவியோட்டமும் அடர்ந்த மரக்கூட்டமும் காட்சிக்கு நின்றது. ஆங்காங்கே விடியற்காலை பட்சிகளின் சிறகு விரித்த கும்மாளம், பொலப்பொலவென்று பனி சிதறல், ஊடே ஊசி தைப்பாய் உள்ளிருங்க பார்க்கும் கதிரவனின் கிரணக்கதிர்கள். கரடி தொங்கும் மரத்தை பார்த்தார். இலகுவாக ஏற முடிந்த மாதிரி தோற்றம் தந்தது. அதன்படி மரப்பருவனின் எல்லாம் ரத்தம் தோய்ந்து போய் காய்ந்து கொண்டிருந்தது. புல்தரை அநேக இடங்களில் சிதைந்து போய் கால் பதிந்து தடயத்தை காட்டியது. அந்த தடயங்களில் ஈரம் உலர்ந்திருக்கவில்லை. சமீபமாக, மிக சமீபமாக, ஒரு 2 மணி நேரத்துக்குள் இது நிகழ்ந்திருக்க வேண்டும் என்கிற கருத்து தேவராஜுக்குள் நுழைந்தது. அப்பொழுது சற்று தொலைவில் ஏதோ அரவம், உக்கிரமாய் ஏதோ சில மிருகங்கள் உருமும் சப்தம். தேவராஜ் விதிர்த்து போய் அரவம் வந்த திக்கை பார்த்தார். கூட்டம் கூட்டமாய் கரடிகள். தங்கள் இனத்தில் ஒரு பிரஜை கொல்லப்பட்டு இப்படி மரத்தில் தொங்கவிடப்பட்டு இருப்பது எல்லோருக்கும் எப்படியோ தெரிந்த மாதிரி தவ்வி தவ்வி வந்து கொண்டிருந்தன. கணேஷ் அவசரத்தில் ஜோல்னா பையை டார்ச் லைட்டுடன் பிஸ்கெட் பிரெட் பாக்கெட்டுகளுடன் அங்கேயே போட்டுவிட்டு தேவராஜுடன் சேர்ந்து ஓட ஆரம்பித்தான். அசுர ஓட்டம். கால்களில் காற்று புயலாக பார்க்கும்படியான ஒரு ஓட்டம். மேடு பள்ளம், பாறை திண்டுகள், ஊடாடும் மரக்கிளைகள், அடர்ந்த மரச்செடிகள் என்று எதையும் பொருட்படுத்தாத ஓட்டம். நாடி துடிப்பில் 2 பங்கு வேகம் கூடும் அளவு ஓடிய அந்த ஓட்டம் ஒரு குறிப்பிட்ட சமவெளி கரையில் ஒரு குடிசை முன்னால் தான் முற்று பெற்றது. இதயம் தன்னுள் தாறுமாறாக நுழைந்துவிட்ட குருதியை பம்ப் செய்ய முடியாமல் திணறி தனது கண்டனத்தை முக வியர்வை மூலம் வெளிப்படுத்தி கொண்டது. புஸ் புஸ் என மலைப்பாம்பாய் செருமியது இருவரின் மார்பும். அப்பொழுது பார்த்து தோளில் யாரோ கைப்பட்ட மாதிரி ஒரு உணர்வு. திரும்பி பார்த்தபொழுது தேவராஜுக்கு திகைப்பாக போனது. மிக கொடூரமான முகத்தோடு ஒருவன். யார் சாமி நீங்க? ஏன் இப்படி ஓடி வரீங்க? கேட்டான் மிக இலகுவாய். உடம்பு முழுக்க கருப்பு போர்வையை சுற்றி தலைக்கு உருமா கட்டியிருந்தான். உதட்டில் தீக்கங்கோடு சுருட்டு. தேவராஜுக்கு நெஞ்சை கரித்தது. கணேஷ் அப்படியே உட்கார்ந்து விட்டான். காக்கா கரடி துரத்துச்சி, அதான் ஓடி வரும் என்றார் தேவராஜ். இந்த பக்கம் அதுங்க வராதே, ஆங்காங்கே கண்ணி வச்சிருக்கோமே, திரும்ப வந்துருச்சா? ஆமா, நீங்க யாரு? கேள்வியோடு போர்வையை திறந்து மூடினான். நாங்க அருவிக்கு குளிக்க வந்தோம், வழி தெரியாம மாட்டிக்கிட்டோம். கணேஷ் தன் பங்குக்கு சமாளிக்க முன் வந்தான். தேவராஜன் அவனை சற்று பெருமிதத்தோடு பார்த்தார். அவன் முகம் அதை கேட்டு அஷ்டகோணலானது. பொய் சொல்றீங்க என்றான் உடனே. உன்கிட்ட எதுக்குப்பா பொய் சொல்லணும்? சற்றென்று திருப்பி கேட்டார் தேவராஜ். அவனிடம் துளி தயக்கம், சில வினாடி மௌனம். சரி சரி, வழிகாட்டுறேன். இப்போ நீங்க எங்க போகணும் கேட்டான். பஸ் ஸ்டாண்டுக்கு. எந்த ஊர் நீங்க? நாமக்கல். நாமக்கல்ல எந்த இடம்? அவனது நிருபர்த்தனமான கேள்வி தேவராஜை எரிச்சல் படுத்தியது. ஏன், தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? கொஞ்சம் எரிச்சலோடு கேட்டான் கணேஷ். என்னங்க நீங்க, சும்மா கேட்டதுக்கு இப்படி கோபிக்கிறீங்களே? அவன் சற்று வருத்தப்பட்டு கொண்டான். தேவராஜ் கணேஷை சிமிட்டலாக பார்த்தபடி அவன் முன் வந்தார். அங்கே கோபப்படவோ உணர்ச்சி வசப்படவோ கூடாது என்று அவர் மூளைக்குள் ஒரு பட்சி குவியது. நாமக்கல், ராமாபுரம், புதூர் என்றபடி சோம்பல் முறித்தார். அவன் அதை கேட்டுவிட்டு குடிசைக்குள் சென்றான். சாமி, உள்ள வாங்க, கொஞ்சம் தண்ணீர் குடிங்க என்றான். மெல்ல உள்ளே எட்டி பார்த்தார் தேவராஜ். சாணி மொழிகிய குறுகின குடிசை. உள்புற கூரை சரிவில் கம்பும் அரிவாளும் நிறைய செருக்கப்பட்டிருந்தன. ஒரு நாட்டு துப்பாக்கியும் தொங்கிக் கொண்டிருந்தது. ஆங்காங்கே நிறைய சுரை குடுக்கை தெரிந்தன. ஆமா, இந்த குடுவையில் என்ன என்று தேவராஜ் கேட்டார். தேனுங்க. வேணுமா? எவ்வளவு? வெறும் தேன் வேணுமா, இல்ல போதை தேன் தரட்டுமா? போதை தேனா? ஆமா சாமி, கிரந்தின்னு ஒரு செடி, கஞ்சா செடி மாதிரி இருக்கும். அந்த காயை நசுக்குனா சாறு வரும்.
அதை தேனில் கலந்து குடிச்சா சீம சாராயம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், உடம்புக்கு நல்லது என்றான். வாயை பிளந்தார் தேவராஜ். சாமி, வேறு யார்கிட்டையும் இதை பற்றி பேசாதீங்க. தேன் தேவைப்பட்டா இங்கே வாங்க, தரேன். ஏன், வெளியில் தெரிஞ்சா என்ன? வேண்டாம் சாமி. கிரந்தி ஒரு விஷச்செடிங்கிற அபிப்பிராயம் இந்த மலை ஜனங்களுக்கு உண்டு. அது கலந்து தேன் சாற்றை குடிக்கிறவன் பைத்தியமாயிடுவான்னு பைத்தியகாரத்தனமாக சொல்லிக்கிட்டு தெரியுறாங்க. எனக்கு தெரிஞ்சு 10 வருஷமா நான் இந்த தேனை குடிக்கிறேன். எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு என்றான். தேவராஜ் விதிர்த்து போனார். என்னப்பா நீ பைத்தியம் அது இதுன்னு பயமுறுத்துற? உள்ளதே சொன்னேன். என்கிட்ட ஒளிவு மறைவு கிடையாது. அப்படின்னா இந்த மலையை பற்றி கொஞ்சம் சொல்லு. இந்த மலையை பற்றி உனக்கு என்ன தெரியணும் சாமி? நீ இங்கே எத்தனை வருஷமாக இருக்க? நான் பிறந்து வளர்ந்ததே இங்கே தான். இந்த மலைக்காட்டில் இப்படி தனியாக இருக்கியே. வேட்டைக்கார நாய்ங்க நாங்கள் தனியாக தான் இருப்போம். இந்த பக்கம் எனக்கு சொந்தமாக அண்ணாச்சி தோட்டம் உண்டு. அதை காவல் காக்கிற ஜோலி இருக்கே. அப்படின்னா இந்த மலையில் தெரிகிற சித்தரை பற்றி தெரிஞ்சிருக்கணுமே. யாரு? சமுத்திரசாமியை பற்றி சொல்கிறீங்களா? ஆமாம், அவர்தான். அவர் ரொம்ப நல்ல மனுஷன். எங்களுக்கெல்லாம் கண்கண்ட தெய்வம் மாதிரி. ஆமாம், அவர் நிஜமாலுமே சித்தர் தானா? ஏன் உங்களுக்கு அதில் என்ன சந்தேகம்? இல்லை, சும்மா கேட்டேன். நேற்று கூட 2 பேர் வந்தாங்க. அவங்களும் இதே மாதிரி கேட்டாங்க. அவன் அப்படி சொன்ன பொழுது தேவராஜ் பொட்டில் வண்டு பறந்தது. நேற்று 2 பேர் வந்தாங்களா? ஆமாம், உங்களை போல தான் இருந்தாங்க. ஏதோ வியாதிக்கு மருந்து வேணும், சித்தரை பார்க்கணும், எங்கே பார்க்கலாம்னு கேட்டாங்க. நீ என்ன சொன்ன? நடந்துக்கிட்டே பேசுவோமே. அவன் நடக்க தொடங்கினான். குடிசையை பற்றி துளி கூட கவலைப்படவில்லை. என்னப்பா, குடிசையை திறந்து போட்டுட்டு வரையே? தேவராஜ் பதட்டமாக கேட்டார். இந்த முனியப்பன் கவுண்டன் குடிசைக்குள்ள எந்த திருடங்க நுழைஞ்சிட முடியும்? அதுலேயும் என் செல்வமணி இருக்கச்சே என்றபடி கைகளை தட்டினான். எங்கிருந்தோ பாய்ந்து ஓடி வந்தது ஒரு வெண்ணிற நாய். டேய் செல்வமணி, குடிசையை பார்த்துக்கடா என்றான். அதை பார்த்து அது புரிந்து கொண்ட மாதிரி துள்ளி குதித்தது. பின் குடிசையை நோக்கி ஓடி வாசலில் படுத்துக்கொண்டது. கணேஷிற்கு ஆச்சரியமாக இருந்தது. கிளம்பு என்று துரிதப்படுத்தினார் தேவராஜன். மூவரும் நடக்கத் தொடங்கினர். பாதியே இல்லாத புல்வெளியில் நடந்து, குறுக்கிட்ட தோட்டங்களின் வரப்புகளில் நடந்து ஒரு வழியாக ஒரு மண்பாதியை எட்டி பிடித்தனர். இதிலேயே நேரா போனா ஒரு தார் ரோட்டில் போய் முடியும் என்றான். சரி, நாங்கள் போய்க்கிறோம். உன் உதவிக்கு ரொம்ப நன்றி முனியப்பா என்றார் தேவராஜன். அவன் கும்பிட்டபடி திரும்பி நடக்க ஆரம்பித்தான். தார் சாலையில் கணேஷும் தேவராஜும் நடக்கத் தொடங்கினர். சார், நேராக சேலத்துக்கு தானே போகிறோம்? கணேஷ் நடக்கும்போது கேட்டான். ஆமாம் கணேஷ், இன்னைக்கு டியூட்டிக்கு போயிடலாம். லீவை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அடுத்த பௌர்ணமிக்கு பார்த்துக்கலாம். சார், அந்த சித்தர் கேட்ட மூலிகைக்கு என்ன பண்ண போறீங்க? ஓ, நடுவில் அந்த வேலை வேற இருக்கோ? அவர் சிலாகித்த பொழுது பஸ் ஸ்டாண்டு வந்து விட்டிருந்தது. ஒரே ஒரு பஸ் நின்று கொண்டு இருந்தது. பஸ்ஸை ஒட்டி ஒரு டீ கடை மற்றும் பழக்கடைகள். அந்த பழக்கடையில் ஒரு நாகரிகமான இளம்பெண் பழத்தை விலை பேசி கொண்டிருந்தாள். சல்வார் கமீஸ் துப்பட்டாவில் பார்க்க பிரமாதமாக தென்பட்டாள். ஹை ஹீல்ஸில் தழுக்காக நிற்கும் அவள் யதார்த்தமாக திரும்பின பொழுது தேவராஜும் அவளை பார்த்தார். எங்கோ அவளை பார்த்த மாதிரி ஒரு பிரமை அவருக்குள் மூண்டது. மூளை வினாடிக்குள் வெடியை தேடி கண்டறிந்தது. அவள் உடனேயே அங்கிருந்து வேகமாக அகலத் தொடங்கினாள். கணேஷ், அதோ பார், பொன்னியம்மாள்! தேவராஜ் கத்தியே விட்டார். அந்த நவநாகரிகமான பெண்ணை பார்த்து பொன்னியம்மாள் என்று தேவராஜன் கத்தியதை தொடர்ந்து கணேஷ் அவளை ஊன்றி பார்க்க தொடங்கினான். அவளோ ஒரு மின்னலை போல மறைந்து விட்டிருந்தாள். அத்தியாயம் 4. ஃபேக்டரி பரபரப்பாக தென்பட்டது. வழக்கம் போல எந்திரங்களின் ஓங்கலான இரைச்சலுக்கு மத்தியில் தொழிலாளர்களின் கடமை நடமாட்டங்கள். ஏனோ கணேஷால் அந்த சூழலில் ஒன்ற முடியவில்லை. அவனுக்குள் தன்னையும் தேவராஜையும் யாரோ கண்காணித்துக் கொண்டிருக்கிற மாதிரி ஒரு உள்ளுணர்வு. மிரட்டல் கடிதம், கரடியின் சவம் என்று கொல்லிமலை சம்பவங்கள் மனதுக்குள் மார்ச் பாஸ்ட் நடத்தி கொண்டிருந்தன. யாரோ தோலை தொட்டது போல் இருந்தது. திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான். தேவராஜ். என்ன கணேஷ், இன்னும் நீ அதிர்ச்சியிலிருந்து மீளலையா கேட்டார். அதிர்ச்சி மட்டுமா சார், பெரிய புதிரும் தானே எதிர்கேள்வி கேட்டான் கணேஷ். ஆமோதிப்பாய். ஷிப்ட் முடிந்து விட்டதற்கு அறிகுறியாக மணி சப்தம் ஒலிக்கத் தொடங்கியது. கணேஷ், யூனிஃபார்மை மாற்றிக்கிட்டு கிளம்ப தயாராகு. நாம ஒரு நபரை சந்திக்க போறோம் என்றபடி தேவராஜ் வேகமானார். யார் சார்? என் பைக்கு கிட்ட நில்லு, சொல்றேன். 15வது நிமிஷம் வாத நாராயண மர கூட்டத்துக்கு மத்தியில் கிடந்த தேவராஜின் பைக் அருகில் தயாராக வந்து சேர்ந்தான் கணேஷ். தேவராஜன் அதன் மேல் தயாராக இருந்தார். கணேஷ் வந்து அமரவும் ஸ்டார்ட் செய்தபடி சிட்டாக பறக்கத் தொடங்கினார்.
யார் சார் அந்த புது நபர்? எதுக்கு நாம அவரை பார்க்க போறோம்? பறக்கத் தொடங்கிய பைக்கில் கணேஷின் முதல் கேள்வி பிறக்கத் தொடங்கியது. கணேஷ், நம்ம முயற்சிக்கு இன்னொரு நபர் துணை ரொம்ப அவசியம். நாம சந்திக்க போற நபர் சாதாரண மனிதர் இல்லை. ஐக்கியூவில் நம்பர் 1. துப்பாக்கி சுடுறது, கத்தி எறிகிறது, மலை ஏறுதல், கராத்தே, குங்ஃபுன்னு ஏகப்பட்ட விஷயம் தெரிஞ்ச நபர். தேவராஜ் பேச பேச கணேஷ் இறுகி கொண்டே வந்தான். ஏய், என்னப்பா சத்தத்தையே காணோம்? கணேஷ், உன்னத்தான். ஏன் பேச மாட்டேங்கிற? ஒன்றுமில்லை சார், நமக்கு தெரிஞ்சிருக்கிற விஷயம் ஒரு அபூர்வமான ரகசியம். அதை இன்னொரு நபர் தெரிஞ்சுக்கணுமா? வேற வழி இல்லை. சித்திரை சுற்றி ஏகப்பட்ட மர்மங்கள், நமக்கு வந்த மிரட்டர்கள், நம்மை சுற்றி நடமாடிய மனிதர்களை நினைச்சு பாரு. இவங்களை நம்ம 2 பேரால் சமாளிக்க முடியுமா? அதுக்காக இன்னொரு நபரை கூட்டு சேர்க்கணுமா? திரும்பவும் சொல்கிறேன், வேற வழி இல்லை. நம்ம முயற்சியில் நம்ம வெற்றி அடையலனாலும் பரவாயில்ல, தோல்வி அடைஞ்சிடக்கூடாது. நம்ம உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. எல்லாம் சரி, இந்த 3வது நபரை எந்த அளவுக்கு நம்புறது? முழுசாக நம்பலாம். எனக்கு ஏறத்தாழ 10 வருஷம் பழக்கம். என்ன பண்ணிகிட்ருக்கார்? ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சியை நடத்திக்கிட்டு இருக்கார். ருத்ரா? ஆழ்ந்த யோசனையில் இருந்தார் ருத்ரா. தேவராஜ் சொன்ன விஷயங்கள் அவரை ஆச்சரியத்தில் வதக்கி யோசனையில் தூக்கி போட்டிருந்தன. பார்க்க ஒரு இராணுவ வீரனை போன்ற தோற்றத்தில் தென்பட்ட ருத்ராவிடம் மீசை மட்டும் ஏக பெரிதாக வளர்ந்திருந்தது. பருமனான புஜங்கள், இறுக்கமான பேண்ட் சட்டையில் சிக்கென்ற தோற்றம், சோம்பேறித்தனம் என்றால் என்ன என்றே தெரியாத மாதிரி ஒரு சுறுசுறுப்பு, அவர் மேல் ஏறிக்கொண்டிருக்கிற மாதிரி ஒரு கலகலப்பான தோரணை வேறு. என்ன ருத்ரா, எதுவும் பேச மாட்டேங்கிற? தேவராஜ் நிமிட்டி விடவும் ருத்ராவிடம் பிரக்ஞை திரும்பியது. நீ சொன்ன விஷயங்களை என்னால் நம்பவே முடியல தேவராஜ் என்று ருத்ரா பேச ஆரம்பித்தார். எதை நம்ப முடியல? ஒரு மனுஷன் 100-150 வருஷம் உயிர் வாழறது ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லை. அது சாத்தியம்தான். ஆனா இந்த தங்கத்தோல் ரசவாதம், பிணமா தொங்கின கரடி, தூக்குல தொங்கின பெண் எழுந்து நடந்து வரதெல்லாம் எனக்கென்னமோ ஹிலேரியஸா இருக்கு. உனக்கு இந்த கத்திக்குத்து, துப்பாக்கி சண்டை, துப்பு துறக்கல், சொத்து தகராறுல வர மோதல்னு மனுஷங்களோட பிரச்சனை வட்டங்கள் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இது அதிசயமா தெரியுது. எங்க கூட வந்து பாரேன். நேரில் அனுபவிச்சேனா உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சு போயிடுது. நிச்சயமா கரடியை கட்டி தொங்க விட்டவங்க யாருன்னு பார்க்கணும். ரொம்ப முக்கியம். அந்த பொன்னியமாங்கிற மாடர்ன் கேர்ள். அப்ப எப்ப கிளம்பலாம்? எப்ப வேணுமானாலும் நான் தயார். ஆனா நாம இந்த மாதிரி அசல் உருவத்தோட போறது நல்லதா படல. வேற எப்படி போறதாம்? தேவராஜின் கேள்வியை தொடர்ந்து தாடியை வருடிக்கொண்ட ருத்ரா டேபிள் பெல்லை அழுத்தவும் ஒரு அரை டிராயர் சிறுவன் கைகளில் ஒரு தேய்ந்த சைக்கிள் டயர் விகிதம் மூச்சரிக்க அவர் முன்னே பிரசன்னமானான். வெளியே ஏதாவது விசேஷம் உண்டாடா? ருத்ராவின் கேள்விக்கு அந்த சிறுவனின் விழிகள் ஏகத்துக்கு விரிந்தன. சார், எதிர்சாரியில் ஒரு டீ கடைக்கு வெளியே ஒரு ஆள் ரொம்ப நேரமா நின்றுக்கிட்டு இங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கான் என்றான். பின்னர் டயரை உருட்டிக்கொண்டு வெளியே கிளம்பினான். கணேஷையும் தேவராஜையும் அவன் பதில் ஒரு இடி இடித்தது. ஆனால் ருத்ரா சாவதானமாக அதை கேட்டுக்கொண்டார். நினைச்சேன், என் யூகம் சரியா போச்சு என்றார் அர்த்த புஷ்டியுள்ள புன்னகையோடு. என்ன ருத்ரா சொல்ற? தேவராஜ் விதிர்ப்போடு கேட்க ருத்ராவிடம் பதட்டமில்லாத பதில். நீ சொல்ற ரசவாத சமாச்சாரம் என்ன சாதாரண விஷயமா? உலகையே ஒரு கூறு கட்டி விலைக்கு வாங்குற பிரமாண்ட சமாச்சாரமாச்சே. எதிரிக்கும் இது எப்படியோ தெரிஞ்சிருக்கு. அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்க நீங்க யார்? அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு அவங்க கவலைப்படலனா அவனெல்லாம் ஒரு நல்ல எதிரியே கிடையாது. தேவராஜ், நம்ம விஷயம் சூடு பிடிச்சாச்சு. கவலையே படாத. இனி ஒவ்வொரு நாளும் த்ரில் தான். சாவதானமாக பேசிய ருத்ராவின் பேச்சில் தேவராஜ் அப்படியே உறைந்து போனார். என்னப்பா இது? மலையோட விட்டது சனியன்னு இருந்தேன். இப்படி குறி வச்சு அலையிறாங்களே. நீங்க மட்டும் என்ன 5-10 அலையிறீங்க? அசாதாரண ஒரு விஷயத்துக்கு தானே. விஷயத்துக்கு தகுந்த ரிஸ்கை எடுத்துத்தான் தீரணும் தேவராஜ். எனிவே, என் வரையில் இது ஒரு சூப்பர் கேஸ். உனக்கு என்னோட பர்சனல் தேங்க்ஸ். உன் தேங்க்ஸ் அப்புறம் ருத்ரா. இவங்க யாரு? எங்க முயற்சி இவங்களுக்கு எப்படி தெரியும்? உன்னால ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா? ஒரு டைரி மூலமா உங்களுக்கு அந்த சித்தர் பற்றி தெரிய வந்த மாதிரி அவங்களுக்கும் எப்படியோ தெரிய வந்திருக்கலாம். இந்த விஷயத்துல யாரும் போட்டியை விரும்ப மாட்டாங்க. அதனால உங்களை மிரட்டி ஒதுக்க நினைக்கலாம். அதிகபட்சமா தீர்த்து கட்ட கூட நினைக்கலாம். நாங்க அவங்களுக்கு போட்டின்னு யார் சொன்னது? நல்ல கேள்வி. நீங்க சித்திரை அட்ராக்ட் பண்ற முயற்சிக்கு பொன்னியமாங்கிற ஸ்ட்ராங் விட்னஸ் இருக்கு தேவராஜ். அவளை மாடர்ன் கேலா வேற நீ பார்த்துருக்க. ஆகையால அவ மூலமா உங்களை போட்டின்னு நினைக்கிறதுல ஆச்சரியம் என்ன?
அப்போ இந்த பிரச்சனையில் பொன்னியம்மா ஒரு முக்கிய பாத்திரம் அப்படித்தானே? எக்ஸாக்ட்லி. அப்போ வெளியே காத்திருக்கிற நண்பரை முதல்ல நாம் கொஞ்சம் குழப்பணுமா? எதுக்கு? முட்டாள். அவர் மூலமாக தான் உங்களை பற்றின தகவல் மலைக்கு போய்கிட்டு இருக்கும். அது தப்பாக போகணும். எப்படி? இப்படி என்று சொல்லிவிட்டு ருத்ரா டெலிஃபோனை நெருங்கினார். அத்தியாயம் 5. டெலிஃபோனை நோக்கி கைகளை நீட்டி டயல் செய்ய எத்தனைத்த ருத்ராவை தேவராஜ் வேப்போடு பார்த்தார். டெலிஃபோனில் எண் வளையம் சுழலத் தொடங்கியது. மறுமுனையில் அதன் எதிரொலிகள். அதைத் தொடர்ந்து யாரோ ஃபோனை எடுக்கும் அரவம். ஹலோ, செந்தில் கிளினிக்? எஸ், நான் ருத்ரா பேசுகிறேன். டாக்டர் இக்பால் இருக்காரா? இக்பால் தான் பேசுகிறேன். ருத்ரா, வாட்ஸ் த மேட்டர்? குட் மார்னிங் டாக்டர். கொஞ்சம் உங்கள் ஆம்புலன்ஸ் அனுப்புறீங்களா? எனிதிங் சீரியஸ் ருத்ரா? இல்லை டாக்டர், ஜஸ்ட் ப்ரொஃபஷ்னல் ப்ளே. மற்றதை நேரில் சொல்கிறேன். ஓகே. டெலிஃபோன் மறுபடியும் முடங்கியது. ருத்ரா புன்னகையோடு தேவராஜ் கணேஷ் பக்கம் பார்த்தார். என்ன ருத்ரா, எதிரியை குழப்ப வேண்டும் என்று சொன்னேன், ஆனால் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்க. சொல்கிறத நல்லா கேட்டுக்குங்க. இப்போ நீங்கள் பைக்கில் இங்கேருந்து கிளம்புங்க. ஒரு 10 அடி ஓடி ஸ்லிப்பாகி கீழே விழறீங்க. எழுந்திருக்க முடியாதபடி நடிங்க. நான் ஓடி வந்து முதலுதவி செய்கிறேன். கொஞ்ச நேரத்தில் ஆம்புலன்ஸ் வந்துடும். அதில் செந்தில் கிளினிக் போகிறோம் நாம். அங்கே டாக்டர் இக்பால் உங்களுக்கு சீரியஸ் ஃப்ராக்சர்னு சொல்லி பேஷண்ட்டோட நேம் போர்டில் உங்கள் பேரை சேர்த்துடுவார். உண்மையில் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் பின்தொடர்ந்து வர நபர் மூலமாக நீங்கள் எழுந்து நடமாட கொஞ்சம் காலமாகும்னு மலைக்கு தகவல் போகும். அவனும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிப்பான். ஒரே ஒரு நாள் பெட்டில் இருங்க. அப்புறமா மாறு வேஷத்தில் நாம் மலைக்கு கிளம்பிடுவோம். ருத்ராவின் நீண்ட விளக்கம் தேவராஜுக்கு ஆயாசத்தை தந்தது. ருத்ரா அங்கிள், இதெல்லாம் சாத்தியமா? கொக்கு தலையில் வெண்ணெய் வைக்கிற மாதிரி இருக்கு. இது பின்தொடர்ந்து வந்து வேவு பார்த்துட்டு இருக்கிறவனை பிடிச்சி 4 சாத்து சாத்துறதை விட்டுட்டு. கணேஷ் ஷில்பி கேள்வி முன் ருத்ரா பெரிதாக சிரித்தார். நீ உணர்ச்சி வசப்படத்தான் லாய்க்கி. துப்பறியவோ பெரிய காரியங்கள் செய்யவோ லாய்க்கில்லைன்ற மாதிரி பேசிட்ட கணேஷ். எதிரி இப்போ உங்களை பற்றின குழப்பத்தில் இருக்கான். பின்தொடர்ந்து வரவனை உதைக்கிறது மூலம் அவன் எதிர்ப்பை நீங்கள் அதிகப்படுத்தின மாதிரி ஆகிடும். அதோடு அவன் நடவடிக்கைகளை நாம் துளி கூட உணர முடியாதபடிக்கு ரகசியமாக செயல்பட தூண்டிவிடுற மாதிரியும் அமைஞ்சிடும். நாம் எதையும் உணர்ந்த மாதிரி காட்டிக்க கூடாது. தன்னை பெரிய ஆளா அவன் நினச்சிட்ருக்கான். நினச்சிக்கிட்டே இருன்னு சொல்லி நாம் நம்ம வேலையை காட்டணும். போக போக பாரு கணேஷ். ருத்ராவின் விஸ்தாரமான விளக்கம் தேவராஜுக்கு பிடித்திருந்தது. ஆனந்தமான ஒரு புன்னகையை அதன் பொருட்டு விட்டார். அதே சமயம் திரும்பவும் அந்த சைக்கிள் டயர் சிறுவன் வேகமாக உள்ளே நுழைந்தான். என்னடா சார், அந்த ஆள் அங்கேருந்து கிளம்பிட்டான். நம்ம வீட்டு முன்னால் தேவையில்லாமல் 4-5 தடவை நடந்தான். சரி நீ போ என்ற ருத்ரா. தேவராஜ், குயிக், நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. கொஞ்சம் சின்சியராக பயப்படாமல் ஸ்லிப்பாகி கீழே விழுங்க. ஓகே என்று தேவராஜ் பக்கம் திரும்பினார். தேவராஜ் அதை கேட்டு கிளம்ப ஆயத்தமானார். கணேஷ் தயங்கினான். ருத்ரா வீதியை எட்டி பார்த்தார். 4-5 கோவில் மாடுகள் மேய்ந்து கொண்டிருந்தன. நான் வேணும்னா பொடியனுக்கு சிக்னல் தரேன். மாடுகளை அவங்க பைக்கை நோக்கி விரட்டி விடுவான். நேச்சுரலாக நீங்கள் கீழே விழ தோதாக இருக்கும் என்றவர் எழுந்து வாசல் புறம் வந்தார். சைக்கிள் டயர் பொடியன் 4-5 சிறுவர்களோடு விளையாடி கொண்டிருந்தான். வீதியில் ஒரு வெள்ளை உடுப்புக்காரனை மிக சாமர்த்தியமாக ருத்ராவுக்கு சுட்டி காட்டினான். அவன் பார்வை இப்பொழுது எங்கோ இருந்தது. ருத்ரா அர்த்த புஷ்டியோடு சிரித்த சமயம் தேவராஜ் பைக்கை உதைத்தார். அது வலித்தாளாமல் கிளம்பிவிட்டேன் என்று சீறியது. கணேஷ் லகுவாக ஏறி அமர்ந்து கொண்டான். எடுப்பிலேயே நல்ல வேகம் காட்டினார் தேவராஜ். சைக்கிள் டயர் பொடியனை அழைத்து டீ வாங்கி வர சொல்லும் பாவனையோடு மாடுகளை விரட்ட சொல்லி முடித்தார் ருத்ரா. அவனது டயர் சாலையில் வேகமாக உருளத் தொடங்கியது. மேயும் மாடுகளுக்கு நடுவே உருண்டு ஓடியது. அது எடுக்க விரும்புகிற மாதிரி குறுக்கே நுழைந்த டயரை உருட்டிய குச்சியால் ஒரு மாட்டின் பின்தொடையில் அவன் ஒரு குத்த அது எகிரி குதித்து பக்கவாட்டில் திரும்பியது. திட்டமிட்டபடி மற்ற மாடுகள் மிரண்டு அங்குமிங்குமாக அழியத் தொடங்க தேவராஜ் ஒரு மாட்டை ஒட்டி வந்து நின்று பிரேக் பிடித்தார். கணேஷ் எகிரி குதித்தபடி சாலையில் விழுந்தான். தேவராஜ் அவனை பார்க்க திரும்பியதால் முன்பக்கம் கவனத்தை இழக்கவும் முன்பக்க சக்கரம் ஏகமாய் வளைந்து பைக் கீழே சரிந்தது. சற்று செயற்கையாய் பைக்கோடு கூடிய தேவராஜும் கீழே விழ அவரின் ஒரு காலின் மேல் உண்மையாகவே பைக் உஷ்ணத்தோடு விழுந்து அமுக்கியது. தேவராஜ் உஷ்ணம் தாளாமல் அலறினார். ஓடிவரத் தொடங்கினார் ருத்ரா. அக்கம் பக்கம் சிலர் பாய்ந்து வந்தனர். பைக்கை தூக்கி தேவராஜை வெளியே இழுப்பதற்குள் நிஜமாலுமே தேவராஜின் தொடை லேசாய் பொறிந்து விட்டிருந்தது. காலிலும் பலத்த அடி. பின்தொடர்ந்து கொண்டிருக்கும் அந்த வெள்ளை உடுப்புக்காரனை கூட்டத்தோடு கூட்டமாய் எட்டி பார்த்தான்.
மோவாயில் விரல்களை தடவியபடி ஆழமாக யோசித்தான். என்னால் காலை அசைக்க முடியல சார். கணேஷ் புது குரல் கொடுத்தான். என்னாலையும். தேவராஜ் சேர்ந்து கொண்டார். அப்படியே அசையாமல் இருங்க, ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். ருத்ரா ஓடினார். வெள்ளை உடுப்புக்காரன் முகத்தில் உற்சாகம் பரவுகின்ற மாதிரி இருந்தது. கணேஷ் அவனை நன்றாகவே கவனிக்கத் தொடங்கினான். நடுநடுவே முகத்தை அஷ்டக்கொடலாக்கி ஆ ஊ என்று அலறினான். சிலர் பார்த்து ஓட்டுறதுக்கென என்று கேள்வி கேட்டனர். இந்த நாட்டில் இப்படி கோவில் மாடுகளை நேர்ந்து தெருவில் விடுறத தடை செய்யணும். ஜனநாயக நாடுங்கிறதுக்காக இப்படி தெருவில் ஆடு மாடு கூடவா மனுஷனுக்கு சமமாக நடமாடணும். இப்போ பாருங்க, இதுங்களால 2 பேர் காலை ஒடிச்சுக்கிட்டு நிற்கிறத. ஒருவர் சமூக பிரஜையோடு சிலாகித்தார். போதும் போதும் என்பது போல இடைவெட்டியது செந்தில் கிளினிக் ஆம்புலன்ஸ். ருத்ரா வீதிக்காரர்கள் துணையோடு தேவராஜையும் கணேஷையும் ஆம்புலன்ஸ்குள் ஏற்றினார். கவனமாக வெள்ளை உடுப்புக்காரனை பார்த்து கொண்டே இருந்தார். அவன் தீர்க்கமாக அவ்வளவையும் கவனித்துக் கொண்டிருந்தான். ஆம்புலன்ஸ் சீரத் தொடங்கியது. அவன் பார்வை ஆம்புலன்ஸின் பக்கவாட்டில் செந்தில் கிளினிக் என்று எழுதப்பட்டிருப்பதை துல்லியமாக கவனித்துக் கொண்டது. ஹலோ, வாங்க ருத்ரா. இந்த ஆக்சிடென்ட் ஏற்பாடு யாரை ஏமாத்த? டாக்டர் இக்பால் உற்சாகமாக கேட்டார். டாக்டரின் கேள்விக்கு ருத்ரா வார்டுக்கு வெளியே டாக்டரை பிடித்து அழைத்து வந்தார். அவர் எதிர்பார்த்தபடியே வார்டுக்கு வெளியே அலைந்து கொண்டிருக்கும் நோயாளிகளின் உறவினர் கூட்டத்தில் தென்பட்டான் அந்த வெள்ளை உடுப்புக்காரன். அதோ அந்த வெள்ளை சட்டைக்காரன் தான், சுட்டி காட்டினார். அவனும் அதை கவனித்தான். தாடியை நீவி விட்டபடி அங்கிருந்து வேகமாக கிளம்பினான். இவன் மூலமாகத்தான் இன்ஃபர்மேஷன் கொல்லிமலைக்கு போகுதா? எக்ஸாக்ட்லி. ஓகே ருத்ரா, இப்போ நான் என்ன பண்ணணும்? நாளைக்கு என் கூட தேவராஜும் கணேஷும் கொல்லிமலை கிளம்பிடுவாங்க. ஆனால் அவங்க இங்கே இருக்கிறதா நீங்கள் காட்டணும். ஸ்பெஷல் வார்டில் அவங்கள வச்சு யாரும் போகக்கூடாதுன்னு தடை போட்டுறேன். ஒருத்தர் கூட வந்து எட்டி பார்க்க முடியாது. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ வெரி மச். ருத்ரா, உன் முயற்சி சக்ஸஸ் ஆகட்டும். ஆனால் எனக்கு கொஞ்சம் தங்கம் தாங்க. நிச்சயமா டாக்டர். அப்புறமா உங்கள் ஸ்டெதஸ்கோப்பில் இருந்து வாஷ்பேசின் வரை எல்லாம் தங்கம் தான். இப்போ எனக்கு ஒரு அவசர வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நம்ம நண்பர் யார் எங்கே போகிறாருன்னு கவனிக்கணும். பேசிக்கொண்டே பேண்ட் பாக்கெட்டில் கையை விட்டு ஒரு தாடி விக்கை எடுத்து தாடியில் ஒட்டி கொண்ட ருத்ரா நடந்து கொண்டே முகத்தில் சில உருமாறுதல்கள் செய்ய தொடங்கினார். அவனோ கிளினிக்கு வெளியே உள்ள டெலிஃபோன் பூத்தில் நுழைந்திருந்தான். யாருடனோ பேச ஆரம்பித்திருந்தான். 2 பேரும் ஆக்சிடெண்ட்டில் மாட்டி ஆஸ்பத்திரியில் கிடக்கிறாங்க. ஆனால் ஆக்சிடெண்ட் ஒன்றும் பெருசு இல்லை. மொத்தத்தில் முயற்சியில் அவங்க பின்வாங்கல, அப்படித்தானே? ஆமாம், ஒரு டிடெக்டிவ் ஏஜெண்ட்டை வேற கூட்டு சேர்த்துருக்காங்க. அப்போ யோசிக்காத, இன்னைக்கு ராத்திரியே தீர்த்து கட்டிடு. ஓகே. அத்தியாயம் 6. தொலைபேசியின் மறுமுனைக்கு அன்றிரவே தேவராஜையும் கணேஷையும் தீர்த்து கட்டி விடுவதாக ஓகே சொல்லிவிட்டு அவன் திரும்பின அதே வினாடி பூத்தின் கண்ணாடி கதவுக்கு வெளியே முற்றிலும் மாறுபட்ட தோற்றத்தில் ருத்ரா தாடியை தடவிக்கொண்டு நின்றிருந்தார். அவரை பார்க்க அவனுக்கு நறுக்கென்று ஆனது. அவர் முகம் தெரிந்தும் தெரியாத மாதிரி அவனை கலங்கடித்தது. யோசனையோடு கதவை திறந்து கொண்டு வெளியேறியவன் மேல் லேசாய் ஒரு மோதலை சற்றும் எதிர்பாராத மாதிரி நிகழ்த்தினார் ருத்ரா. அந்த மோதலால் நழுவின மாதிரி அவர் பாக்கெட்டிலிருந்து ஒரு கத்தி சொத்தென்று கீழே விழுந்தது. சாரி என்றபடி குனிந்து கத்தியை எடுத்துக்கொண்டு நிமிர்ந்த ருத்ராவை அவன் ஒரு தினசாக பார்த்தான். கண்களால் விழுங்க முடிந்த எல்லையை மீறி விழுங்கினான். அவர் சட்டை செய்யாமல் பூத்துக்குள் நுழைந்தார். வேண்டுமென்றே கதவை சாத்தாமல் டயல் செய்தார். அவர் சுழற்றிய நம்பருக்கு அந்த பிராந்தியத்திலேயே தொலைபேசி கிடையாது என்பது போல் மறுமுனையில் வினோதமான சப்தங்கள் எழுந்தன. ருத்ரா உடனே பேசத் தொடங்கினார். பாஸ், குட் மார்னிங் பாஸ். ஒரு கத்தி தான், ஆனால் 9 கொலை. ரொம்ப தேங்க்ஸ் பாஸ். இதென்ன பெரிய விஷயம்? இடுப்பு பெல்ட்டால கழுத்து நெரிச்சி 6 கொலை செய்ததை விடவா? போலீஸ் என்ன பெரிய போலீஸ், எலும்பு துண்டு களையிற நாய் மாதிரி. அவங்க கிட்ட பணத்தை விட்டு எறிஞ்சா 10 கொலை கூட செய்யலாம், கண்டுக்க மாட்டாங்க. சின்சியாரிட்டி, ராயல்ட்டி, நேஷனாலிட்டி எல்லாம் இந்த தேசத்தில் சேர்த்து ரொம்ப நாளாச்சு. தைரியம் உள்ளவனுக்கு தான் இந்த காலம். மறுமுனையில் ரோயிங் என்ற சத்தம். ருத்ரா விட்டு கொண்டிருக்கும் புருடாவை புரியாமல் கேட்டுக்கொண்டிருக்க வெளியோ எதற்கோ காத்திருக்கின்ற பாவனையில் ருத்ராவின் பேச்சை காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த வெள்ளை உடுப்புக்காரனுக்கு உடம்பெல்லாம் லேசாக நடுங்க தொடங்கியிருந்தது. 9 கொலை, 6 கொலை என்று அடுக்கிக் கொண்டிருக்கும் இவன் யாராக இருக்கக்கூடும்? அவன் தனக்குள் குழம்பின சமயம் ருத்ராவின் புத்திசாலித்தனமான புருடா தனது அடுத்த கட்டத்திற்கு சென்றது. பாஸ், என்ன பாஸ் விஷயம்? டிடெக்டிவ் ஏஜென்ட் ருத்ராவை பீஸ் ஆக்கணுமா? ஓகே பாஸ், அவன் புதுசா 2 பேரோட சேர்ந்து ஏதோ ஒரு காரியத்தில் ஈடுபட்டிருக்கான். அது என்னன்னு பார்த்துட்டு காரியத்தை முடிக்கிறேனே.
ஓகே பாஸ். அவனை மட்டுமல்ல, அந்த 2 பேரையும் கூட நான் தீர்த்து கட்டிடவா? வேண்டாமா? என்னது, அவங்க 2 பேரும் இரும்பு தங்கமாக்குற ரகசியம் தெரிஞ்சவங்களா? ஆச்சரியமா இருக்கே. என்ன பாஸ் கதை விடுறீங்க? என்னது, கொல்லிமலை சித்தர் அவங்களுக்கு அந்த ரகசியத்தை சொல்லி கொடுத்துருக்காரா? நிஜமாவா? என்னால் நம்ப முடியலையே. சரி சரி, அந்த 2 பேரை நான் ஒன்றும் பண்ணலை. ருத்ராவை மட்டும் தீர்த்து கட்டிடுறேன். அவங்க 2 பேரும் விலை மதிக்க முடியாதவங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்கள பத்திரமா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறது என் பொறுப்பு. நீங்கள் கவலைப்படாதீங்க பாஸ். ஒரு 10,000 கேட்டிருந்தனே, பணத்தை அனுப்பிட்டீங்களா? தேங்க்யூ பாஸ். இனி நீங்கள் எதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த நரிமேடு நடராயன் கத்திக்கு அந்த ருத்ரா பதில் சொல்லியே திருணும். நல்லது பாஸ், ஃபோனை வச்சிடுறேன். ருத்ரா தனக்குத்தானே கேள்வி கேட்டு பதிலையும் சொல்லிக்கொண்டு தொலைபேசியோடு ஒரு போலி நாடகம் நடத்திவிட்டு திரும்பின அதே வினாடி அந்த வெள்ளை உடுப்புக்காரன் அந்த இடத்தை விட்டு அகலவில்லை. அகலவே இல்லை. அவரையே வெறுத்து கொண்டிருந்தான். பின்னர் இணக்கமாய் சிரிக்கத் தொடங்கினான். குட் மார்னிங் நடராயன் என்றான். என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? இது ருத்ரா. நீ பேசினதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஓ, நான் கதவை சாத்த மறந்துட்டேன். நீ எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்ட போல இருக்கு. தட்ஸ் ஆல் ரைட். நீ யாரு? என்னை பற்றி பிறகு சொல்கிறேன். கொலை செய்யறது தான் உன் தொழிலா? கேட்கறத பார்த்தா யாரோ கொலை செய்யணும் போல தெரியுதே. ருத்ரா கொஞ்சம் குரலை உயர்த்தினார். அப்படித்தான் வச்சுக்கோயேன். என் ரேட் ரொம்ப அதிகம், உன்னால் கொடுக்க முடியாது. நீயா நினச்சிக்கிற விஷயம் அது. அவசியப்பட்டா ஒரு கொலைக்கு 1 கோடி ரூபாய் கூட தர என் பாஸால முடியும். அடே எப்பா, யார் உன் பாஸ்? அது எனக்கே தெரியாத விஷயம். வேடிக்கையா இருக்கே. இப்போ உனக்கு என்ன வேணும்? நீதான். நானா? ஆமா, உன் மாதிரி ஆள் எங்கள் குரூப்புக்கு ரொம்ப அவசியம். அதோடு நீ கொலை நினைக்கிற ருத்ரா எங்களுக்கும் விரோதி. அப்படியா? அவன் எப்படி உன் விரோதியானான்? நீ பாதுகாக்க நினைக்கிற 2 பேரை அவனும் பாதுகாக்க நினைக்கிறான். தேவையில்லாம கொல்லிமலை பக்கம் வந்து எங்களுக்கு தொலை தருவான் போல் தெரியுது. நீ சொல்றது புரியல. உனக்கு இப்போ புரிய வேண்டாம், புரியவும் கூடாது. எங்கள் குரூப்பில் சேர்ந்துக்கிறியா? நான் ஏற்கனவே ஒரு குரூப்பில் இருக்கேன். எடுத்தேன் கவிழ்த்தேன்னு எதையும் செய்ய முடியாது. இது யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய விஷயம். தாராளமா என் கூட வந்து எங்கள் குரூப் ஆக்டிவிட்டிஸை பார்த்தா அசந்து போவ. இந்த உலகத்தையே விலைக்கு வாங்க முடிஞ்ச ஒரு மனுஷனுக்கு நாங்கள் விளைவிச்சிருக்கோம். கொஞ்சம் முந்தி டெலிஃபோனில் உன் பாஸ் குறிப்பிட்ட சித்தர் தான் அவர். சர்வசாதாரணமா இரும்பு, பித்தளை, மணல் கிடைக்கிற பொருளை எல்லாம் தங்கமாக்குகிறார் அந்த ஆள். அது எப்படிங்கிறது தான் தெரியல, புரியல. ருத்ரா அதை கேட்டு பெரிதாக சிரித்தார். ஏன் சிரிக்கிற? சிரிக்காம பின்ன வாயை பிளக்க நான் என்ன எலிச்சவாயினா? இது சந்திர மண்டலத்தில் குடியேற விசா பாஸ்போர்ட் தரப்போகிற காலம். நீ சித்தர் தங்கம்னு காது குத்தினா நான் கேட்டுக்கணுமா? ஸ்டூபிட். இதை விட பெரிய கேள்வியை நாங்கள் கேட்டோம். ஆனால் நான் சொல்கிறது உண்மை. விஞ்ஞானம் ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறது வாஸ்தவம்தான். அதுக்காக மெய்ஞான விஷயங்கள் பொய்ன்னு நினச்சா நஷ்டம் உனக்கு தான். உன் பாஸ் கூட இப்போ இந்த சித்தரை பற்றி சொல்ல கேட்டேன். எங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கிறது தப்பாக போச்சு. யாரோ 2 பேர் எப்படியோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு மலைப்பக்கம் வந்தாங்க. அவங்க தான் எங்கள் எதிரின்னு நினச்சா இப்போ உன் பாஸ் கூட அந்த சித்தரை பற்றி தெரிஞ்சவராக இருக்கார். ஆமாம், யார் உன் பாஸ்? ருத்ரா அவன் கேள்வி முன்னால் சற்று மௌனம் காட்டினார். தான் பின்னிய வலைக்குள் அவன் சரியாக மாட்டிக்கொண்டு தவிக்க தொடங்கிவிட்டது அவருக்கு லேசான ஆனந்தத்தை தந்தது. நன்றாகவே அவனை குழப்பியாயிற்று. அவனும் கூட பாக்கு வெற்றிலை வைக்காத குறையாக தன்னை அழைக்கத் தொடங்கிவிட்டான். அவன் கூட்டத்திற்குள் நுழைய நல்ல சந்தர்ப்பம். அவர்களை அடையாளம் தெரிந்து கொள்ள சரியான சந்தர்ப்பம். ருத்ரா தனக்குள் சூழ் கொட்டி கொண்ட வேலை. ஆமா, யார் உங்க பாஸ்? திரும்பவும் அவன் நிமிண்டினான். நீ முதல்ல சொல். உன் பாஸ் யார்? ருத்ரா அவனை பார்த்து கேட்டார். நான் சொன்னாதான் நீ சொல்வியா? நிச்சயமா. உண்மையிலேயே எனக்கு தெரியாது. வேணும்னா கொல்லிமலையில் இருக்கிற எங்கள் கூட்டத்தோட முக்கியமான ஒரு நபருக்கு உன்னை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அதனால் எனக்கு என்ன லாபம்? நான் ஆரம்பத்தில் ஒரு கம்யூனிஸ்ட், அப்புறம் நக்சலைட், இப்போ இந்த கூட்டத்தில் சேர்ந்திருக்கிற ஒரு புதுமுகம். எடுத்த எடுப்பில் எந்த தலைவனும் இந்த மாதிரி கட்டங்களில் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறதில்ல. இப்படிப்பட்ட நீ என்னை சேர்த்துவிட நினைக்கிறியே, அதை மட்டும் ஏற்றுக்குவாங்களா? எனக்கு நம்பிக்கை இருக்கு. எங்களுக்கு இப்போ ஆள் பலம் நிறைய வேணும். சரி, அப்போ கொல்லிமலைக்கு இப்போவே கிளம்புவோமா? இப்போ வேண்டாம். நீ அந்த ருத்ராவை கொண்டுட்டு அந்த 2 பேரோட என்கிட்ட வா. நாம் 4 பேருமா சேர்ந்து மலைக்கு போவோம்.
அந்த 2 பேரும் எங்கள் பாஸுக்கு வேணும். உனக்கு எதுக்கு? எங்களுக்கும் வேணும். உயிரோடையோ இல்லை பிணமாகவோ. நான் செய்ய வேண்டிய வேலை அது. நீயும் செய்ய நினைக்கிற. வெற்றியோடு திரும்பி வா. எல்லாம் சரி, உன் பேரை நீ சொல்லவே இல்லையே. விக்டர். நல்ல பேர். உன்னை அடுத்து எங்கே சந்திக்கலாம்? இதே பூத்துக்கிட்ட இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு. உங்கள் கூட்டம் எனக்கு பிடிக்கலனா நான் அழைச்சிட்டு வர அந்த 2 பேரோட நான் எங்கள் கூட்டத்துக்கே திரும்பிடுவேன். ஜாக்கிரதை. உனக்கு பிடிக்காம போக சந்தர்ப்பமே இல்லை. எங்கள் கூட்டம் தான் நாளைக்கு இந்த உலகத்தையே விலைக்கு வாங்க போகிற கூட்டம். டன் கணக்கில் இரும்பை தங்கமாக்கி உலக பொருளாதாரத்தையே ஸ்தம்பிக்க வைக்க போகிற கூட்டம். விக்டர் என்னும் அந்த வெள்ளை விடுப்புக்காரன் பேச பேச ருத்ரா வாய் பிளந்தார். எக்கச்சக்கமான குஷியோடு கைகளை குத்தி பிசைந்து கொண்டார். ருத்ராவை கொலை செய்ய வேண்டும். எப்படி தன்னைத்தானே கொலை செய்து கொள்வது? அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் அவர் மிக ஆழமாக யோசித்தார். நான் கிளம்புறேன் என்று அவன் நகர்ந்து கொண்டான். இரவு 10 மணிக்கு சந்திப்போம். ருத்ரா விடை கொடுக்க அவன் வீதி கூட்டத்தில் கரைந்து மறைந்தான். ருத்ரா உடனேயே செந்தில் நர்சிங் ஹோமிற்கு குறிவைத்து நடக்கத் தொடங்கினார். அத்தியாயம் 7. டிஸ்பென்சரை நோக்கி நடக்கத் தொடங்கிய ருத்ராவுக்குள் மனக்கணக்குகள். இனி மேற்கொண்டு எப்படி செயல்படுவது? வினாவுக்குள் விடை தேடும் சமயம் எதிர்பட்டார் டாக்டர் இக்பால். என்ன ருத்ரா, பின்தொடர்ந்து போனீங்களா? என்னாச்சு? உஸ், மெதுவாக பேசுங்க. நான் இப்போ ருத்ரா இல்லை. ஃபாலோ பண்ணினது வீண் போகல டாக்டர். எதிரி நல்லாவே வசப்பட்டுட்டான். நான் சமயோதிதமாக நடந்துக்கிட்டது நல்ல பலன் தந்திருக்கு. குட். எந்த மாதிரின்னு விலைக்கு சொல்லுங்களேன். இக்பால் பேசிக்கொண்டே நடக்க தொடங்கினார். ருத்ரா தொடர்ந்தார். டாக்டர், ஒரு பெரிய குரூப்பே அந்த மலையில் இருக்கு. எல்லோருமே அந்த சித்திரை வளைக்கிறதுல தான் குறியா இருக்காங்க. தேவராஜும் கணேஷும் போட்டிக்கு வரவே கொஞ்சம் குழம்பிட்டாங்க. அவங்கள தீர்த்து கட்டக்கூட தயாராயிட்டாங்க. அவங்களோட இலக்கில் முதலில் கொலை செய்யப்பட வேண்டிய நபர் இந்த தேவராஜோ கணேஷோ இல்லை. வேற யார்? நான் தான். ஆமாம் டாக்டர். இதில் இன்னொரு வேடிக்கை, ருத்ராவை கொல்ற பொறுப்பும் என்கிட்ட தானே இருக்கு. என்ன சொல்றீங்க? ஒரே குழப்பமாக இருக்கு. அதாவது அவங்களுக்கு நான் ருத்ரா இல்லை, வேறு ஒரு நபர். என் மூலமாக ருத்ராவை அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க. அப்படியா செய்தி? உங்களை நீங்களே எப்படி கொல்ல போறீங்க? தேவராஜ் கணேஷ் நிலை என்ன? இக்பால் கேள்வி கேட்ட சமயம் தேவராஜும் கணேஷும் படுத்திருக்கும் படுக்கை வந்துவிட்டிருந்தது. தாடி மீசைக்குள் உரு தெரியாமல் உருமாறியிருந்த ருத்ராவை அடையாளம் புரியாமல் இருவரும் வெறித்தனர். என்ன பார்க்குறீங்க? சார் யாருன்னு தெரியலையா? இக்பால் கேட்டார். தேவராஜ் உதிரை சுழித்து மறுக்க, கணேஷ் இடவளமாக தலையசிக்க, ருத்ராவிடம் சற்று பெருமிதமான புன்னகை. ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட் மிக குறைந்தபட்சம் 5 நிமிஷத்தில் அப்படியே உருமாறணும். அப்போதான் அவன் ஸ்கில்லான ஆள். நியூயார்க்கில் ஒரு சமயம் ஆயிரக்கணக்கான ஆடியன்ஸ் எதிரே இப்படி உருமாறி காட்டுற போட்டி வச்சாங்க. ஒருத்தர் 1.5 நிமிஷத்தில் அவர் மனைவி மக்களால் கூட கண்டுபிடிக்க முடியாதபடி உருமாறி சாதனை செய்து காட்டினார். நான் அதில் கலந்துக்கிட்டு இருந்தா ஜெயிச்சிருப்பேனோ என்னவோ. ருத்ரா பேச பேச தேவராஜுக்கும் கணேஷிற்கும் புரிந்து போனது. ஏய் ருத்ரா, என்னப்பா இது மாறு வேஷம்? வேகமாக கேட்டார். எல்லாம் உங்களுக்காகத்தான். எங்களுக்காகவா? ஆமாம், உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர நபருக்காகத்தான். அண்ணன் இங்கேயும் வந்துட்டார். வந்து நம்மை பார்த்து ஏமாந்துட்டானா? கணேஷ் இடைவெட்டினான். ஏறத்தாழ அப்படித்தான். ஆனால் இப்போ பிரச்சனை வேறு விதமாயிடுச்சு. நாம் அவங்களுக்கு இப்போ ரொம்ப தேவையான நபர். உங்களை உயிரோடவா இல்லை பிணமாகவோ அவங்கக்கிட்ட ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கேன். அதை கேட்டு கணேஷ் மிடர் விழுங்கினான். பயப்படாது கணேஷ், எல்லாம் என் மூளையோட திட்டம்தான். உங்களை உயிரோட ஒப்படைக்கிற மாதிரி ஒரு பாவனை பண்ணி நடிக்க போகிறேன். எங்களை அவங்க என்ன பண்ணுவாங்க? தீர்த்து கட்டுவாங்க. ருத்ரா, என்ன சொல்கிற? பயப்படாது தேவராஜ், நீங்கள் அவங்க முயற்சிக்கு குறுக்கு நிற்கிற ஆள். உங்களை அவங்க தீர்த்து கட்ட நினைக்கிறது ஆச்சரியமான விஷயம் இல்லை. ஆனால் அது நடக்கக்கூடாது. அதே சமயம் அவங்கள நாம் ஜெயிச்சு நம்ம முயற்சியிலும் ஜெயிக்கணும். அதுக்கு தான் நான் வழி பண்ணியிருக்கேன். எப்படி எப்படி பண்ணியிருக்கீங்க? உங்களை நான் அவங்கக்கிட்ட கூட்டிக்கிட்டு போகிறேன். அதே சமயம் உங்களை அவங்க கொல்லாமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கு ரசவாத வித்தை கொஞ்சம் தெரியும்னு சொல்லி வைக்கிறேன். அதாவது இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சா ரசவாதத்தில் நாங்களே நேரடியாக ஈடுபடலாம், அப்படித்தானே? தேவராஜ் ஆவலாக கேட்டார். எக்ஸாக்ட்லி. ஏதோ ஓரளவாவது விஷயம் தெரிஞ்சவங்களை நிச்சயம் கொள்ள அவங்களுக்கு மனசு வராது. மாறா உங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஆசைதான் அவங்களுக்கு வரும். யூ ஆர் கரெக்ட். எதிரிகளான நாங்கள் அவங்களுக்கு தேவையானவர்கள் ஆயிட்டும். கணேஷ் அர்த்த புஷ்டியோடு அடுத்த கேள்வி கேட்டான். நமக்கு தேவையும் அதுதான். ஆனால் இது ஐ ரிஸ்க். வேறு வழி? பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? அடுத்து என்ன செய்ய? இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கே நாம் அவங்கள சந்திக்க போகிறோம். ஆல் தி பெஸ்ட் ருத்ரா. ஆமாம், உங்களை நீங்களே கொல்லணுமே, அது எப்படி? இக்பால் இடையில் புகுந்து முக்கியமான கேள்வி கேட்டார்.
ருத்ரா உடனே தாடியை தடவினார். டாக்டர், கொல்றது சாத்தியமில்லை. அவங்க கிட்ட இருந்து ருத்ரா பயந்து ஓடிட்டுதா சொல்லிட வேண்டியதுதான். அதோடு அவங்களுக்கு ருத்ராவான நான் ஒன்றும் எதிரியல்ல, தேவராஜும் கணேஷும் தான். பார்த்து வழுக்கிட போறீங்க, இக்பால் எச்சரித்தார். ஆமா, எங்களுக்கு தான் உங்க திட்டப்படி அடிபட்டிருக்கே. எப்படி சார் நாங்கள் 2 பேரும் உங்க கூட வர முடியும்? கணேஷின் கேள்விக்கு ருத்ரா சற்று மந்தமாக சிரித்தார். பரவாயில்ல கணேஷ், எனக்கு பயந்து நீங்க நொண்டி நொண்டி நடந்து வந்துட்டு தான் சொல்லிடுறேன். நீங்களும் ஒரு 2 நாள் செயற்கையா நொண்டுங்க. சார், உங்களை நம்பித்தான் வரும், ஜாக்கிரதை. கணேஷ் இடுவையாக பேசினதை தொடர்ந்து உற்சாகமாக நிமிர்ந்த தேவராஜ், ருத்ரா, உன் பிளான் எனக்கு பிடிச்சிருக்கு, வெளுத்து கட்டுவோம், கவலைப்படாதே என்றார். ருத்ரா தெம்பாக நிமிர்ந்தார். தேவராஜ், உங்களை பொறுத்தவரை நான் இனி ருத்ரா இல்லை, அது ஞாபகத்தில் இருக்கட்டும். ருத்ராங்கிற நபர் ஓடி போயிட்ட நபர். நான் ஒரு முரட்டு ரவுடி. சமயம் வரும்பொழுது நான் ருத்ராவாக மாற நாம நம்ம காரியத்தை முடிச்சுக்கிட்டு திரும்பணும். பேசின ருத்ரா இக்பால் பக்கம் திரும்பினார். டாக்டர், உங்கள் ஒத்துழைப்புக்கு நன்றி. ருத்ரா, உங்க வித்தியாச முயற்சியில் நீங்கள் வெற்றி பெற அல்லாஹ் துணை செய்யட்டும். ஏதாவது உதவி தேவைப்பட்டா கேளுங்க, செய்ய தயாராயிருக்கிறேன் என்ற இக்பாலை ருத்ரா கட்டி தழுவிக்கொண்டார். சார், வீட்டில் அம்மாவுக்கு என்ன பதில் சொல்ல? கணேஷ் தேவராஜை பார்த்து கேட்டான். கணேஷ், கம்பெனிக்கு மெடிக்கல் லீவ் அப்ளை பண்ணு. வீட்டில் அம்மா கிட்ட செமினார் ஒன்று இருக்கு, ஒரிசா வரைக்கும் போய் வரணும். கம்பெனியோட ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்னு அடிச்சுவிடு, மற்றதை பிறகு பார்த்துப்போம். கணேஷ் திருப்தியாக தலையாட்டினான். அப்படியே படுக்கையில் லேசாய் சாய்ந்தான். கொல்லிமலை சிறுசிலுக்க தனது மரம் செடி கொடிகளை எல்லாம் அசைத்து வா வா என்று அழைக்கிற மாதிரி பட்டது. இனி என்னென்ன நடக்கப் போகிறதோ? மனசு அந்த கேள்விக்கு விட தெரியாமல் மறந்து போனது. சரியாக 10 மணி. டெலிஃபோன் பூத்துக்கு அருகில் ருத்ரா தாடி மீசையோடு உருமாறி தேவராஜ் கணேஷ் சகிதம் காத்து கிடக்க உரசிக்கொண்டு வந்து நின்றது ஒரு மாருதி கார், இளநீல கலரில். நான் புத்தம் புதிய சரக்காக்கம் என்று டால் அடித்தது. காருக்குள் விக்டர். அவனை பார்த்த ருத்ரா உற்சாகமாக கையை உயர்த்த அவன் பார்வை தேவராஜ் கணேஷ் மேல் சென்றது. என்னப்பா, தீர்த்துக்கட்ட சொன்னா இழுத்துக்கிட்டே வந்துட்ட? விக்டர் கேட்ட கேள்வி கணேஷ் நெஞ்சில் நரநரத்தது. தீர்த்து கட்டிட்டா நாம பெரிய முட்டாள எழுவோம் விக்டர். ஏறத்தாழ ரசவாதத்தில் பாதி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பித்தளையை தங்கமாக மாற்ற முடியலனாலும் சில மூலிகை உதவியால் அதை கறுக்க முடியாதபடி செய்திருக்காங்க. தங்கம் மட்டும் தானே கறுக்காது? ருத்ராவின் கேள்வி விக்டரின் வாயை பிளக்க வைத்தது. நிஜமாவா? ஆமா விக்டர், இவங்க பெரிய ஆளுங்க. இவங்க நம்மக்கிட்ட இருந்தா நமக்கு தான் நல்லது. அதுக்கு இவங்க சம்மதிக்கிறாங்களா? சம்மதிச்சு தான் ஆகணும். இல்லடா, மேலோகம் போக வேண்டியிருக்கும்னு சொன்னேன். நடுங்கி கூடவே வந்துட்டாங்க. நடுவில் கழுத்தறுத்துட போகிறாங்க. நாம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் விக்டர். உன் பேச்சு நம்பி என் வேலையை நான் இதுவரை கச்சிதமாக செய்துவிட்டேன். இனி மலைக்கு போய் உன் குரூப்பை பார்க்க வேண்டியதுதான் பாக்கி. அது ஒன்றும் தடையில்லை. அந்த ருத்ரா என்ன ஆனான்? கோழை, நான் கொல்ல வரப்போகிறது தெரிஞ்சு பம்பாய் பக்கம் ஓடிட்டான். அவனை தேடி பிடிச்சு கொள்ள எனக்கு இப்போ அவகாசம் இல்லை. ருத்ரா லேசுப்பட்ட ஆளு இல்லை. அவனா பயந்து ஓடினது? நான் மட்டும் லேசுப்பட்ட ஆளா? அது அவனுக்கு நல்லாவே தெரியும். குட், கிளம்புவோமா? கிளம்பினார்கள். கார் நல்ல வேகம் காட்டியது. சேலத்தில் குண்டும் குழியுமான சாலைகளில் ஒரு ஸ்ப்ரிங்கை போல் எகிரியது. திருச்சி ரோட்டில் 80 கிலோமீட்டர் வேகத்தில் எட்டியது. இருபக்க புளிய மரங்கள் சிமிட்டிலான கால அளவில் நழுவிக்கொண்டே செல்ல ராசிபுரம் செல்லும் இடப்பக்க வளைவில் திரும்பியது. ஆமா, இந்த ராத்திரியில இந்த மாருதிலேயே மலையேறிட முடியுமா? ருத்ரா கேட்டார். ஏன் முடியாது? ராத்திரி நேரம்தான் அந்த மலையில நாங்கள் அதிகமாக நடமாட முடிஞ்ச காலம். ஆமா, மலையில் உங்களோட இருப்பிடம் எங்கே? அனாவசியமான கேள்வி இது. விக்டர், நான் 3வது நபரா? என்கிட்ட போய் இப்படி பேசுகிற? நானே என் கூட்டத்துக்கு 3வது நபர் தான். அது மட்டுமல்ல, மலையில் எங்களுக்கு நிலையான இருப்பிடம் கிடையாது, மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ மலையில் எங்கே போகிற? நாம் யாரை பார்க்க போகிறோம்? தேவராஜ் முதலாக வாய் திறந்த சமயம் கார் காலப்ப நாயக்கன்பட்டியை குறிவைத்து ராசிபுரத்தை தாண்டியிருந்தது. இடப்பக்கமாய் பிரம்மாண்டமான கொல்லிமலை சாரல் ஒரு எருது படுத்திருக்கும் தோரணையில் தென்பட அதன் உச்சி மேனி மேல் ஓரிடத்தில் திகுதிகு வென்று நெருப்பு. ஒரு தீப்புள்ளியாய் தென்பட்ட அதை பார்த்து உற்சாகமாய் ஆக்சிலேட்டரை அழுத்தினான் விக்டர். விண்டோ வழியாக ருத்ராவும் கூட அந்த நெருப்பு புள்ளியை பார்த்தார். அத்தியாயம் 8. மலையில் தென்பட்ட தீப்புள்ளியை குறிவைத்து வெறியும் காருக்குள் தேவராஜும் கணேஷும் மிடறு விழுங்கினர். ஆமா, உங்க பேர் என்ன? கார் ஓட்டும் சமயம் விக்டர் கேட்டான். இருவரும் பேரை சொன்னார்கள்.
உங்களுக்கு எப்படி இந்த சித்தரை பற்றி தெரியும்? தேவராஜ் இதற்கு பதில் சொல்ல ஆரம்பித்தார். யதார்த்தமா மலையை சுற்றி பார்க்க வந்தோம். அப்ப மலைவாசிகள் மூலமா கேள்விப்பட்டோம். நல்லா காதுல பூ சுத்துற. விக்டர் உடனேயே ஒரு இடி இடித்தான். எப்படியோ தெரியும். இதை பற்றி உனக்கு என்ன? கணேஷ் குறுக்கே விழுந்தான். சரி, எப்படியோ தெரியும். ரசவாதத்தில் ஒரு பாதி தெரியும்னு சொன்னீங்களே, அது எப்படி? நீ என்ன எங்களை இன்டர்வியூ பண்ணுறியா? இல்லை, இது ஒரு ஒத்திகை. மேலே எனக்கு சீனியர்ஸ்க்கெல்லாம் இருக்காங்க. அவங்க இதை விடமா மோசமாக கேள்வி கேட்பாங்க. நீங்கள் பதில் சொல்லணும். இல்லைனா மூச்சு விடுறத மறந்துடுவீங்க. விக்டர் அழுத்தமாக அப்படி சொல்லவும் ருத்ரா தேவராஜ் தடையில் கை வைத்து ஒரு அழுத்தினார். அதிகம் பேசாதே என்கிற மாதிரி சமிக்சை செய்தார். அப்படியே விக்டர் பக்கம் திரும்பினார். விக்டர், இவங்க யாரு? இவங்களுக்கு எப்படி தெரியும்ன்றது இப்போ முக்கியமில்ல. இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்றது தான் முக்கியம். வாஸ்தவந்தான். எனக்கு என்ன வந்துச்சு? என் வேலையை நான் செய்திட்டேன். இனி இவங்க தலைவிதிப்படி எல்லாம் நடக்கும் என்றான் விக்டர். தீப்புள்ளி பெரிதாகி கொண்டே வந்தது. இருப்பிடம் நெருங்குவது தெரிந்தது. விண்டோ வழியாக ஊதல் நிறைந்த பனிக்காற்று முகத்தில் அறந்து குசலம் விசாரித்தது. கும்மென்ற இருட்டுக்குள் மெல்லிய லேயராய் தேய்ந்து கொண்டிருந்தது சந்திரனின் பிரகாசம். திரும்பவும் பட்சி ஜாலங்கள், சில்வண்டுகளின் ரீங்காரங்கள், ஊடே ஒரு ஒழுங்கோடு தாரை தப்பட்டைகளின் ஒளி. அந்த ஒளி பெரிதாகி கொண்டே வந்தது. கேட்டவுடனேயே கால்களையே ஆட்டம் வந்து வளைத்து பிடிக்கும்படியான பக்கா டப்பாங்குத்து ஒளி. தேவராஜ் அந்த டென்ஷனான வேலையிலும் லேசாய் அதை ரசித்தார். கணேஷின் மார்பு பனியன் வியர்வியில் சொதத்து கொண்டிருந்தது. பயப்படாத கணேஷ், இதெல்லாம் நல்ல அட்வென்ச்சர் என்று காதோறும் குசுகுசுத்தார் தேவராஜ். இதற்குள் கார் ஒரு மண்பாதையில் இறங்கி சிறிது தொலைவு சென்று நிற்கத் தொடங்கியது. அது நின்ற இடத்திற்கு ஒருவன் தீபந்தத்துடன் ஓடி வந்தான். பார்க்க ஒரு விறகு வெட்டி போல் இருந்தான். விக்டரை பார்த்து புன்னகைத்தான். காரிலிருந்து தேவராஜும் கணேஷும் ருத்ராவும் இறங்கிக் கொண்டார்கள். அவர்களையும் அவன் பார்த்தான். யார் விக்டர் இவங்க? கேட்டான். விருந்தாளிங்க. இல்லப்பா, ஜீவநாதன் இருக்கானா? விக்டர் திரும்பி கேட்டான். புலிப்பாறையில் இருக்கான், வா போவோம். போனார்கள். மழை பெய்து முடிந்திருந்த தரைப்பரப்பு அவர்களின் ஷூக்களில் குளறியது. நெருங்கத் தொடங்கியது புலிப்பாறை. ஆதிவாசிகள் போல் சிலர் தென்பட்டனர். ஒருவன் தாரை தப்பட்டைக்கு தகுந்த மாதிரி ஆடிக்கொண்டிருந்தான். நொனா மரக்கிளையில் திகு திகு தீப்பந்தங்கள். ஆங்காங்கே பாறை மேல் ரௌத்திரமாய் சிலர். நடுவில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மரக்கிளைகள் கொளுத்தப்பட்டு ஆளுயர தீக்கொழுந்துகள். விக்டரையும் மற்ற மூவரையும் பார்த்து எல்லோரும் புருவம் அழைத்து யார் என்று யோசிக்க, அவர்களில் திறந்த மார்போடு சுருட்டு பிடித்து கொண்டிருந்தான் கிரந்தித்தேன் முனியப்ப கவுண்டன். அவனை பார்த்த தேவராஜுக்கும் கணேஷிற்கும் திக்கென்றானது. அவன் இவர்களை பார்த்து இடக்காக சிரித்தான். உசுறு உங்களுக்கு கெட்டிதான் என்றான் ருத்ரா. அவ்வளவையும் கவனித்து கொண்டார். விக்டர், இவங்கெல்லாம் உங்க ஆளுங்களா? கேட்டார் வாயை திறக்காமல். ஆமோதித்தான் விக்டர். இந்த ராத்திரியில என்ன பண்றாங்க? ஒருத்தன் பாட்டு பாடுறான், இன்னொருத்தன் ஆட்டம் ஆடுறான், ஒருத்தன் சுருட்டு பிடிக்கிறான். ஏய், பிரியமில்லைனா சொல்லாத. அதுக்காக இப்படி அறுக்கணுமா? அப்பொழுது எதிரே மிடுக்காக ஒருவன் திடீரென தட்டுப்பட்டான். வா ஜீவநாதா, இதோ நீ சொன்ன 2 பேர் என்றான். அவனை பார்த்த விக்டர், என்னடா கொண்டுட்டு வானா கொண்டுகிட்டு வந்திருக்க? காரணமாதான். அது சரி, யார் இந்த புது ஆள்? ருத்ராவை பார்த்து ஜீவநாதன் கேட்கவும், என்ன மாதிரின்னு வச்சுக்கோ, நம்ம கூட்டத்தில் சேர்க்க அழைச்சிக்கிட்டு வந்திருக்கேன் என்ற விக்டரை உற்று பார்த்தான் ஜீவநாதன் என்னும் அந்த புதியவன். நல்லா தெரியுமா? இவன் உன்ன மாதிரி தானா? திருப்பி கேட்டான். நல்லா தெரியும். இவன் தான் இவங்க 2 பேரையும் கொண்டுகிட்டு வந்தது. அது மட்டுமில்ல, இவனுக்கும் எதிரி அந்த டிடெக்டிவ் ஏஜென்ட் ருத்ரா தான். அவன் இப்போ எஸ்கேப் ஆயிட்டான். ஆமாம், எதுக்கு இவங்களை கொண்டுக்கிட்டு வந்த? சாதாரண ஆளுங்க இல்லை இவங்க. ரசவாதம் பற்றி ஓரளவு இவங்களுக்கு தெரியும், அதான் இழுத்து வந்தேன். ஓரளவுனா நீயே கேட்டுப்பாரு. ஜீவநாதன் என்னும் அவன் உடனே தேவராஜ் பக்கம் திரும்பினான். உங்களுக்கு ரசவாதம் பற்றி ஓரளவு தெரியுமாமே, எப்படி? அவன் கேள்வி முன்னால் தேவராஜ் சற்று திகைத்தார். ருத்ரா பக்கம் திரும்பினார். தெரியாத விஷயத்தை எப்படி சமாளிப்பது? மூளைக்குள் விடை தேடினார். சட்டென்று ஒரு எண்ணம் தோன்றியது. எங்க தாத்தா ஒரு சித்த வைத்தியர். அவர் சதா ஏதாவது மூலிகைகளை வச்சு எதையாவது பண்ணிக்கிட்டு இருப்பார். அந்த வகையில் எனக்கு கொஞ்சம் தெரியும். முழுசா தெரியாது. முழுசா தெரிஞ்சாதான் நீ கோடீஸ்வரனா இருப்பியே. இப்படி இந்த ராத்திரியில் இந்த மலைப்பக்கம் வந்து எங்ககிட்ட மாட்டியிருப்பியா? ஆமாம், கொஞ்சம் தெரியும்னு சொன்னியே, எவ்வளவு? தேவராஜ் அந்த கேள்வி முன்னால் விழிக்கவும்
ஜீவநாதன் உடனே அந்த இடத்தை விட்டு வேகமாக அகன்றான். சில நிமிடங்களில் திரும்பியவர்கள் கைகளில் சில ஓலைக்கட்டுகள். ரசவாதம் பற்றி எங்களுக்கும் ஓரளவு தெரியும். அந்த லைனில் நாங்கள் போகாத தூரம் இல்லை, படிக்காத புத்தகம் இல்லை. எங்கள் கூட்டத்தில் அமெரிக்காவில் படித்த அறிஞர்களெல்லாம் உண்டு. கஞ்சா பயிர் பண்ணலாம்னு இந்த மலைப்பக்கம் வந்தோம். முண்டமாக நடமாடுற சித்தரை பார்த்தோம். ஊருக்குள்ளேயும் இவரை பற்றி பிரமாதமாக சொன்னாங்க. சரின்னு அந்த சாமியார் முண்டத்தை ட்ரேஸ் பண்ணினோம். அந்த ஆள் ஒரு பெரிய ஆள்தான். திடீர்னு தெரிகிறான், அப்புறம் காணாமல் போயிடுறான். நீங்கள் தான் பார்த்து பேசுனீங்களே. ஜீவநாதனின் இடக்கான பேச்சில் நிறைய புதிய செய்திகள் தழுவின. அவன் கைவசம் இருந்த ஓலைக்கட்டில் புராண காலத்து தமிழ் தென்பட்டது. அதை பார்த்த தேவராஜ் சற்று புத்திசாலித்தனமாக தனது கற்பனையை தொடர்ந்தார். இந்த மாதிரி பல சுவடிகளை நானும் பார்த்துட்டேன், ஆனால் இதனால் எல்லாம் ஒரு பலனும் இல்லை என்றார். இருக்காது, இந்த மாதிரி சுவடிகளை நீ பார்த்திருக்கவே முடியாது. வெறும் 6 ஏட்டை 6 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கோம் நாங்க. கஞ்சா பயிரை விட இது லாபமான விஷயம் இல்லையா? ஆனால் சரியான ஃபார்முலா தான் பிடிபட மாட்டேங்குது. இதில் உள்ள குறிப்புப்படி செயல்பட்டு களிமண்ணை காஸ்ட் அயன் மாதிரி ஆக்கியிருக்கோம். காஸ்ட் அயனை சாம்பலாக்கியிருக்கோம். ஆனால் அந்த தங்கமாக்கிற உத்தி தான் பிடிபடலை. ஏன், அந்த சித்திரையை கேட்க வேண்டியது தானே? சாதாரண மனுஷனாக இருந்தா இழுத்து வந்து சித்திரவதை செய்தாவது விஷயத்தை வாங்கியிருப்போம். ஒரு கூட்டத்துக்கே தண்ணி காட்டுற பெரிய கில்லாடியாய் இருக்கான் அந்த சாமியார். பௌர்ணமி தவிர மற்ற நாட்களில் பார்க்க முடிகிறதில்லை அவனை. அவனால் பாதிக்கப்பட்டு இந்த ஆராய்ச்சிக்குள்ள நுழைஞ்சிட்டோம். வெற்றியடையாம போனா அவமானம். ஜீவநாதன் அப்படி சொல்லி வாய்மூடிய மறுவின் அடியே சலங்கை குலுங்கும் சப்தம். தேவராஜுக்கும் கணேஷுக்கும் பரிச்சயமான சப்தம். சப்தம் கேட்டு ஜீவநாதன் திரும்பினான். பொன்னியம்மாள் வந்து கொண்டிருந்தாள். மலைப்பெண் வேடத்தில் தேவராஜனும் கணேசனும் முன்பு பார்த்த அதே தோரணையில். கணேஷையும் தேவராஜையும் ஆச்சரியத்தோடு பார்த்தாள். என்ன பொன்னி, போன காரியம் என்னாச்சு? ஜீவநாதன் கேள்விக்கு பெரிதாக உதரை சுழித்தாள். அந்த சித்தர் இருப்பிடத்தை தேடி கண்டுபிடிக்க ஸ்காட்லாந்து யார்டிலிருந்து போலீஸ் வந்தாலும் முடியாது என்றாள். ஆமா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க என்று தேவராஜை பார்த்து கேட்டாள். நாங்க எங்க வந்தோம், பிடிச்சுக்கிட்டு வந்திருக்காங்க என்றார் தேவராஜ். பொன்னியம்மாள் அதை கேட்டு சிரித்தாள். பஸ் பிடிக்க நாங்க வந்தப்ப மாடர்ன் ட்ரெஸ்ல தென்பட்டது நீதானே? தேவராஜன் தனது நம்பிக்கையை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள அப்படி கேட்கவும் அவள் ஆமோதித்தாள். உனக்கு ரொம்பதான் நெஞ்செழுத்தம். பெண்கள் ஈடுபடுகிற விஷயமா இது? தேவராஜின் அடுத்த கேள்வி ஜீவநாதனை கோபமுட்டியது. ஏய், அதிகம் பேசாத. எங்க கூட சேர்ந்து ஒத்துழைச்சா நீயும் பணக்காரன் ஆகலாம். இல்லனா இந்த மலையில சமாதியோட எண்ணிக்கையில 2 கூடிடும். அறிவும் எப்பவும் அடிச்சுக்க கூடாது. உனக்கு ரசவாதத்தில் தெரிஞ்சது எவ்வளவு? எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க சொல்றோம். 2 பேரும் கலந்து முயற்சி செய்து பார்க்கலாம். சக்சஸ் ஆகிட்டா இந்த மலையோட அந்த சாமியாரை நீயோ நானோ பொருட்படுத்த வேண்டிய அவசியமில்லை. ஆகலைனாவா அந்த சாமியார்கிட்ட இருந்து விஷயத்தை கறந்தே திருணும். இதே பொன்னியம்மாள் அதை சாதிப்பா. இப்ப இவ கத்து வந்திருக்கிற விஷயமே கோடி பெறும். கேட்க நல்லா இருக்கு, நடக்கணுமே. ஏன் நடக்காது? எவ்வளவோ நடந்தாச்சு. இதென்ன? உங்க பொன்னியம்மாவை விட வேகமா எங்களால அந்த சித்தர்கிட்ட இருந்து விஷயத்தை கறக்க முடியும். எங்க போக்குல விடுங்க. விஷயத்தோட நீங்க ஓடிட்டா நாங்க எங்க தலையில துண்டு போட்டுக்கவா? ஓடினாலும் உங்ககிட்ட இருந்து தப்பிக்கவா முடியும்? முன்ன பின்ன தெரியாதப்பவே ஒரு ஆளை நேல் போல அனுப்பினவங்களாச்சு நீங்க. ஜீவநாதன் அதை கேட்டு சற்று யோசித்தான். பொன்னியம்மாள் அவனை நெருங்கி காதை கடித்தாள். அவன் முகம் சற்று பிரகாசப்பட்டது. சரி, உங்க விருப்பப்படி செய்யுங்க. இந்த முயற்சியில் உங்களுக்கு எல்லா உதவியும் எங்களால் கிடைக்கும். உடனேயே பக்கத்தில் இருந்த ருத்ரா அப்பாடா என்று பெருமூச்சு விட்டார். நினைத்த மாதிரியே நிலையான ஒரு நங்கூரத்தை பிரச்சனையின்றி அவர்கள் கூட்டத்தில் போட்டாயிற்று. இறுக்கம் தளர்ந்து விட்டது. இனிதான் இருக்கிறது சாமர்த்தியம். அவருக்கு எண்ணங்கள் பூப்புத்தன. தேவராஜனை நம்பிக்கையோடு பார்த்தார்கள். தேவராஜின் முகத்திலும் ஒரு இறுக்கம் தளர்ந்த நிலை. இந்த சுவடிகள் எங்ககிட்ட இருக்கட்டும், இது கூட எங்களுக்கு உதவி செய்யலாம். ஆமா, நீதான் இந்த கூட்டத்துக்கு தலைவனா? தேவராஜன் இந்த கேள்வி ஜீவநாதனை சற்று எரிச்சல் மூட்டியது. போக போக அதை தெரிஞ்சுக்குவ என்று சற்று ரௌத்திரமாக கத்தினான். தீச்சுடர் வெளிச்சத்தில் சுவடிகள் பளபளத்தன. கணேஷ் அதை தன் கையில் வாங்கி பிரித்தான். கோரக்கரி மலைவாகடம் என்று பெரிய எழுத்துக்கள் தெரிந்தன. முதல் பக்க சுவடியை புரட்டிய பொழுது அதிசயமாய் அந்த தகவல் தலை காட்டியது. அத்தியாயம் 9. அந்த ஓலைச்சுவடியில் தென்பட்ட விஷயம் கணேஷையும் தேவராஜையும் ஒரு கிள்ளி கிள்ளியது. சார், உண்மையிலேயே அபூர்வமான ஓலைச்சுவடிதான் இது. ரிலாக்ஸா படிப்போம்.
சாம்பிளுக்கு ஒன்று படிச்சு பாருங்க என்றான் கணேஷ். திகுதிகுக்கும் தீபந்த வெளிச்சத்தில் அதனுள் நுழைந்தார் தேவராஜ். ரசவாதிகளுக்கு தேவையான உதக நீர் பற்றியும் அது கிடைக்கும் மலை பற்றியும் விளக்கங்கள் தென்பட்டன. தமிழ்நாடு மலைகளை பற்றி மர்மமான தகவல்கள் அதில் தெரிந்தன. சிவகிர மலையின் கிரிவிருட்சம் பாம்புகளை பிடித்தாட்ட வழி சொன்னது. சுவடியை அப்புறம் படிக்கலாம். உங்கள் அடுத்த திட்டம் என்ன? விக்டர் இடைவெட்டினான். அடுத்த திட்டம் ஒண்ணுமில்ல, சித்தரை பார்க்கணும். அவரோ அடுத்த பௌர்ணமிக்கு வர சொல்லிட்டார். அதுக்கு இன்னும் 25 நாள் இருக்கு. அப்போ அதுவரை சும்மா தான் இருக்க போறீங்களா? வேறு என்ன செய்ய? மலை முழுக்க தேடுங்க. எங்களுக்கெல்லாம் நிமிக்கி கொடுத்துக்கிட்டு இந்த மலையில எங்கேயோ பதுங்கி இருக்கிற அந்த மர்ம ஆசாமி உங்க கண்ணுக்காவது தென்படுகின்றானா என்று பார்ப்போம். பௌர்ணமிக்கு பௌர்ணமின்னு மாசம் மாசம் காத்திருந்தா காரியம் நடக்காது. நாள் தான் வெட்டியா தேயும். போன பௌர்ணமிக்கு அந்த சித்தரை பார்த்தப்பவே நீங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து வளைச்சி பிடிச்சிருக்கிறதுக்கு என்ன? கணேஷ் கேட்க வேண்டிய கேள்வியை தான் கேட்டான். அந்த சித்தன் என்ன சாதாரண ஆள் நினைச்சியா? பொன்னியம்மா கிட்ட கேளு, கதை கதையா சொல்லுவா. பொன்னியம்மாள் உடனே சொல்ல தொடங்கினாள். சமுத்திர சித்தர் ஒரு அபார மனுஷர், பர்மக்கலை தெரிஞ்சவர். அது மட்டுமல்ல, சமாதி யோகமும் அவருக்கு அத்துப்படி. 10 பேர் அவரை சுற்றி வளைச்சாலும் அவர்களை சுண்டுவரலால் வீழ்த்துற சக்தி அவருக்கு உண்டு. அப்ப இந்த பிரச்சனையில அந்த சித்தரே முன் வந்து ரசவாத ரகசியத்தை சொன்னாதான் ஆச்சு. வேறு எந்த வகையிலையும் தெரிஞ்சிக்க சந்தர்ப்பம் இல்லை, அப்படித்தானே? ஆமா, கொக்கு தலையில வெண்ணைய வச்சு பிடிக்கிற முட்டாள்கள் இல்லை நாங்களே யோசிச்சு யோசிச்சு அடி எடுத்து வைக்கிறோம். இந்த விஷயத்துல பொன்னியம்மா தான் எங்க பெரிய பலமே. அவளுக்கு சமமா யார் வந்தாலும் எங்க பரம எதிரி அவங்க. ஓஹோ, அதனால தான் எங்களை அந்த மிரட்டினீங்களா? எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, வளவலன்னு பேசாம காரியத்தில் இறங்குங்க. இறங்குறது இருக்கட்டும், உங்க கூட்டம் இங்கே இருக்கிற அளவு தானா, இல்ல இன்னும் ஆட்கள் இருக்காங்களா? உனக்கு தேவையில்லாத விஷயம் அது. இருந்தாலும் சொல்றேன், இந்த மலையில எங்க ஆட்கள் இல்லாத இடம் கிடையாது. நீங்க தப்பிச்சு ஓடலான்னு கனவுல கூட நினைக்காதீங்க. ஜீவநாதன் பேசிவிட்டு வெடுக்கென்று அந்த சுவடிக்கட்டை பிடுங்கிக் கொண்டான். உங்களுக்கு அவசியப்படும் பொழுது சரியான காரணத்தை சொல்லி கேளுங்க, அப்ப தரேன். அதுவரை எங்ககிட்டயே பத்திரமா இருக்கட்டும். இப்ப நீங்க இந்த இடத்தை விட்டு கிளம்பலாம். கட்டளையாக சொல்லிவிட்டு மலமளவென்று இருட்டுக்குள் நுழைந்து மறையத் தொடங்கியது அவன் தேகம். விக்டர் மட்டும் வெறித்து பார்த்தான். இப்பவே கூட நீங்க அருவிக்கரை பக்கம் போய் அந்த சித்தரை தேடலாம் என்றான். தேவராஜுக்கு அதை கேட்க கோபம் வந்தது. ருத்ரா அது புரிந்த மாதிரி முன்னால் வந்தார். விக்டர், வெறும் கையை வீசிக்கிட்டு வந்திருக்கோம் நாங்க. சாப்பிட படுக்க எந்த வசதியும் இல்லாத நிலையில் இந்த மலையில அலைஞ்சி திரியறது என்ன அத்தனை சுலபமா? இப்பவே போய் தேடுங்கிறீங்க? அதோடு நீ அறிமுகப்படுத்தின அந்த ஜீவநாதன் ஒரு வார்த்தை என்னை பற்றி கேட்கல. என் திறமைக்கு உங்க கூட்டத்துல மதிப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. என் பேரை கூட கேட்காதவங்க மத்தியில நான் எப்படி இருக்கிறது? நான் இப்பவே கிளம்புறேன். பொய் கோபத்தோடு வெளியேற தொடங்கிய ருத்ராவின் தோள்மேல் விக்டரின் கரம் வாஞ்சியாக விழுந்து தடுத்தது. முட்டாள், உன்னை பற்றி கேட்க வேண்டிய அவசியமே எங்களுக்கு இல்லைன்னு ஜீவநாதன் சொல்லிட்டு போறான். அது மட்டுமல்ல, இந்த 2 பேரோட பக்கத்துணியா எங்க ஆளா இருக்க போறது நீதான். அதுதான் இப்போதைக்கு உன் வேலையே. அதுக்கு உனக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா? எவ்வளவு? ருத்ரா பொய்யான ஆர்வத்தோடு கேள்வி கேட்க, இருட்டிலிருந்து புதிய மனிதன் ஒருவன் ஒரு சுர்கேஸ் சகிதம் ருத்ரா முன் வந்து நின்று சுர்கேஸை திறந்து காட்டினான். டெலஸ்கோப் ரிவால்வர் சகிதம் 10,000 ரூபாய் அதனுள் முள்ளங்கி பத்தையாக பல்லை காட்டியது. ருத்ரா செயற்கையாக வாய் பிளந்தார். இது ஆரம்பம்தான். போக போக உன் திறமைக்கேற்ப நிறைய கிடைக்கும். இது உங்க 3 பேருக்கான செலவுக்கும் சேர்த்துதான். ஆல் தி பெஸ்ட். தனது வலது கையை நீட்டி ருத்ராவின் கையை குலுக்கினான் விக்டர். விழுந்து விட்டது. கூவி திரிய ஆரம்பித்த பறவைகளால் வானம் திவ்ய சொரூபம் காட்டியது. மைதா மாவை சலித்து கொட்டிய மாதிரி பனி உறங்கிக் கொண்டிருந்தது. ஒரு பாறை மேல் களைப்போடு மல்லாந்து விட்டவர்களின் கண்ணிமை மேல் ஒரு சூரிய கதிர் சூடு தாளித்தது. உஷ்ணம் தாளாமல் கண் விழித்தவர்கள் சூரிய வெளிச்சத்தில் தென்பட்ட மலை ராஜ்யத்தை பார்த்து சற்று வியப்பாக நெளிந்தார்கள். கைகளை நீட்டி முறித்து ஆசுவாசித்தார்கள். கணேஷ் சுற்றுச்சூழலில் பார்வையை விட்டான். குளிரும் உடம்பை சிலிர்த்தபடி மனசுக்குள் ரசனை தேனை கொட்டி கவிழ்த்து கொண்ட அதே சமயம் ஒரு சரிவில் சற்று தள்ளி ஒரு உயரமான பாம்பு புற்று அவன் பார்வையில் தென்பட்டது. அந்த உயரமான மணலை குனிந்து ஒருவர் அள்ளிக்கொண்டிருந்தார். ருத்ராவின் வேண்டுதல் உடனே பழித்தது போல அவர் நிமிர்ந்தபொழுது கணேஷிற்கு தூக்கி வாரி போட்டது. அது சமுத்திர சித்திரைதான். என்ன நண்பர்களே, கதையை கேட்டிங்களா? இந்த கதையோட தொடர்ச்சி நான் அடுத்த பாகமாக போடுறேன். அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.